Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Waalaikumsalam, sir. Start பண்ணுவோம். நான் கொஞ்சம் பயணம் கொண்டு போயிட்டு வந்து சாரி. நாங்கள் நேற்று அணிமுறை கற்பித்தல் பற்றி பார்த்தோம். அணிமுறை கற்பித்தல்ல இருக்கிற அனுகூலங்கள் அது மாதிரி பிரதிகூலங்கள் பார்த்தோமா? அது பார்த்து முடிச்சிட்டோமா? இல்ல சார், நான் குழுமுறை கற்பித்தல் தானே பார்த்தோம் சார். ஓ சாரி நுட்பங்கள் என்ன சார் முடிச்சிட்டோமா? இல்ல சார், லாஸ்டா அத நிப்பாட்டினோம் சார். லாஸ்டா தான் நிப்பாட்டினோம். இல்லையே, அணிமுறை கற்பித்தல் கதைச்சவே நாங்கள் அணிமுறை கற்பித்தல உள்ள இதுல வந்து 3 பாடங்கள் ஜியோகிராபி இதை கதைச்சவே நேற்று நாங்க படிச்சோம் சார். நேற்று அணிமுறை கற்பித்தல்ல இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நேற்று வந்து கடைசி அணிப்பாட்டினம் குழுமுறை கற்பித்தல் முடிச்சிட்டு கடைசி அணிப்பாட்டினம் அணிமுறை கற்பித்தல்ல அனுகூலங்கள் நம்ம கதைக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு உள்ள பிரச்சனைகள், அதுக்கு பிறகு பல்தர கற்பித்தலோடு முடிக்கிறோன்னு சொன்னோம் நேற்று. ஆறு மற்றாக்கள் என்ன இருந்தார்கள் சொல்லுங்க, என்ன மாதிரி? ஓம் சார், அறிமுகம் பார்த்தோம் சார். நன்மை தீமை வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொன்னீங்க. குழுமுறை கற்பித்தல் முடிச்சிட்டோம். குழுக்கள்ல ஒரு வேலையை பகிர்ந்து கொடுக்கறது, ஒரு நோக்கத்துக்காக வேலையில ஒவ்வொரு நோக்கங்களை கொடுத்து திருப்பி எடுக்கிறது, மற்றது ஒர்க் ஸ்டேஷன் அணிமுறை கற்பித்தல் இருக்கிற நன்மைகள் நன்மைகள் ரெண்டா. இதுல பொருள் அடக்கம், ஒரு எந்த ஒரு பாட விடயத்தை கற்பிக்கலையும் எங்களுக்கு என்ன இருக்க வேணும்னு சொல்லுவாங்க. பொருளடக்கம் தெரிவு செய்யப்படும். ஒரு பொருளடக்கத்தை வச்சுதான் நான் கற்பித்தல ஈடுபாடுவோம். என்ன அந்த பொருள் அடக்கத்துல எங்களுக்கு உண்ட விளங்கணும் என்னண்டா, இந்த பல விடய பொருள்களின் உள்ளடக்கத்தில் வரையறைகள் விசாலமானவையாகும் சொல்றாங்க. அதாவது விடய பொருளை நாங்க ஒரு பாடப்பொருள் சுருக்கம் அல்லது பொருள் அடக்கம் அல்லது உள்ளடக்கம் விஷயத்தை ஒரு ஆசிரியர் கற்பிக்க வேண்டுமாக இருந்தால், அதாவது நாங்க ஆசிரியர் கற்பித்தல் என்பதை விட மாணவர்கள் கற்பித்தல் செயல்முறை தான் சொல்லுவோம். ஆகவே ஒரு ஆசிரியர் வந்து தன்னொரு பாடத்துறையில் அவர் பொருளடக்கம் சார்ந்த விடயத்தில் அவர் ஒரு மாணவர்கள கற்பித்தல் செயல்முறையில ஈடுபட வேண்டுமாக இருந்தால், அந்த ஆசிரியருக்கு மிக பரந்துபட்ட ஆழமான அகலமான மிக விரிவான அறிவு தொகுதி ஒன்று அந்த குறித்த பாட உள்ளடக்கம் சம்பந்தமா இருக்கவர். நாங்க ஓஎல் படிச்சவரால் ஓஎலுக்கு படிக்கலாமா? ஓஎல் படிச்சவரால் ஓஎலுக்கு படிக்க முடியுமா? கஷ்டம். ஏ லெவல் படிச்சாலும் கூட உண்மையா கஷ்டம். எதை நாங்க ஒரு ஆள் ஏ லெவல் படித்த ஒருவரு கூட என்ன கஷ்டம், ஒரு ஓஎலுக்கு படிப்பிக்கிற கஷ்டம். எனவே ஓஎலுக்கு ஏஎல் படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போய் நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங் செய்யணும், அல்லது யூனிவர்சிட்டி அல்லது டிகிரி ஒன்றை செய்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன் செய்யணும், அல்லது பிஇடி செய்யணும். ஏதாவது செய்தால்தான் அவரோட ஆசிரியத்துவத்துக்குரிய வான்மைத்துவத்தை பெற்றுக்கொள்வார். அது மாத்திரம் அல்ல, அவர் போதிய அளவு பாடவுடைய உள்ளடக்கத்திலையும் அவர் பரிச்சயம் பெற்றுக்கொள்வார். ஏ லெவல் படிப்புக்கு நிச்சயமாக என்னவா இருக்க வேண்டும், டிகிரி முடிச்ச ஒரு ஆளாக தான் இருக்க வேண்டும். என்னத்துல
அவர் படிக்கின்ற பாடத்துறையில ஏன் ஆழமான ஒரு அறிவும் விரிவான அறிவும் இல்லை என்றால் அவருக்கு சில விஷயங்கள் தொடர்பான அந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ள முடியாம போகும். ஏற்றுக்கொள்ளுங்களா? அப்ப அடுத்ததாக நாங்க பார்ப்போம். உதாரணமாக இந்த சமூக கல்வியும் விஞ்ஞானம் போன்ற உடைய பொருள்கள கற்றல் குறிக்கோள்களை மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்க ஒன்றிணைந்த அறிவு இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஒன்றிணைந்த அணுகுமுறைன்னு சொல்லக்குள்ள நாங்க சமூக கல்வியில பொதுவா நாங்க படிக்கிற காலத்துல எங்களோட ஓலெவல்ல இப்படி ஒரு பாடம் படிக்கல. குடியுரிமை கல்வி, புவியியல், வரலாறு என்ற பாடம் நாங்க படிக்கல. சமூக கல்வி தான் படிக்கணும். இந்த சமூக கல்வி ஒரு ஒன்றிணைந்த பாடமாக தான் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஒன்றிணைந்த அணுகுமுறை, ஒன்றிணைந்த பாடமாக கற்பிக்கப்பட்டது என்னண்டா அந்த 3 பாடங்களையும் ஒன்றாக இணைத்து விஞ்ஞான பாடம் ஒரு ஒன்றிணைந்த பாடம். பிசிக்ஸ், பௌதிகவியல், இரசாயனவியல், உயிரியல் ஆகிய 3 பாடங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவை கற்பிக்கப்படுறதாக ஒன்றிணைந்த அணுகுமுறை, இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க. இன்டிகிரேட்டட் சப்ஜெக்ட். அதுல ஒன்றிணைந்த ஒரு விடைய அறிவிக்கணும். தனித்தனியே நாங்க அதுல வேற வேற படிக்க போகல, சமூக கல்வி இந்த பாடத்தை படிக்க போகல. அப்ப இந்த கற்பித்தல் முறைமை சொல்லக்கூட அணிக்கற்பித்தல் முறைமையை கருதுற நேரம் உள்ளடக்கத்தை ஒன்றிணைந்த தன்மை பேணப்பட வேண்டும். ஏனென்றால் அங்க சமூக கல்வியில் இருக்கிற புவியியல், வரலாறு, குடியுரிமை கல்வி ஆகிய பாடங்கள் ஒன்றிணைக்கப்படுவதற்குரிய ஏற்பாடாக இருக்கிறது. அவை தனித்தனியாக கற்பித்தாலும் அந்த பாடங்களை முழுமையாக கற்பிக்கின்ற போது அங்கு அந்த ஒன்றிணைக்கப்படாவிட்டாலும் ஒரு ஒன்றிணைந்த தன்மை பேணப்படுறது இதோட விசேட அம்சம். ஏனென்றா 3 ஆசிரியர்கள் ஒரே தடவையில மாறி மாறி கற்பிக்கிற நேரம் அந்த ஒன்றிணைந்த தன்மை பிரதிபலிக்கும். ஆகவே ஒரு ஆசிரியர் இந்த அணிமுறை கற்பித்தல் 3 ஆசிரியர்களும் தொடராக 3 வகுப்புகளுக்கு மாறி மாறி கற்பிக்கின்ற போது அந்த அணிமுறை கற்பித்தலினால் ஆசிரியர் பொருட்களை நிறைவேற்றுவதற்கு அது மிகவும் ஒரு இலகுவான தன்மையை வழங்குகிறது. அணிமுறை கற்பித்தலை நாங்கள் நோக்குகின்ற போது மாணவர்களிடையே இடைத்தொடர்பு, மாணவருடைய இடையிருந்த இடைத்தொடர்பு கலந்துரையாடல்களினூடாக ஆசிரியர்கள் பல விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடைத்தொடர்புகள். 3 வகுப்புக்கும் அந்த ஆசிரியர் பூரா மாறி மாறி மாறி. ஆகவே இதன் விளைவாக நாங்க பல விடயங்களை அந்த கற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதால அறிவை இத்தைப்படுத்தி கொள்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அத்தோட இந்த முறையில பல்வேறு விதமான கற்பித்தல் திறன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்க விளங்கிக் கொள்வதற்கும் நலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆசிரியருக்கு இலவுபடுத்துவேன். ஏன்னா இங்க அணிமுறை கற்பித்தல்ல ரொட்டேஷன் தானே, மாறி மாறி என்ன 3-4 தலைப்புன்னா 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு 4லையும் மாறி 3 தலைப்புன்னா 3 அப்படி. அடுத்ததாக அனுபவமற்ற ஆசிரியருக்கு பல்வேறு கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தும் போது பெற்றுக்கொள்ளப்படும் நலன்கள் விசேட முக்கியத்துவம் ஆயிடுது. அனுபவமற்ற அனுபவமற்ற ஒரு ஆசிரியருக்கு ஒரு கற்றல் அனுபவங்களை இதில் பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர் மிக கூடுதலாக விரும்புறது ஒரு பாடத்துல அல்லது ஒரு பாடத்தினுடன் அல்லது ஆசிரியர்
கற்பிப்பதற்கு மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கும் ஒரு பாடத்துக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு விருப்பமான ஒரு துறை இருக்கின்ற போது, மிக விருப்பமான ஒரு அழகு வருகின்ற போது அதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நாங்க இப்ப நீங்க உங்களோட அனுபவத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாத பாடத்தோட கற்பிக்கிற போது ஏற்படுற உணர்வு எப்படி இருக்கும்? நாங்க சில நேரம் வலிஞ்சி கற்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தின் காரணமாக கற்பிக்கின்ற நிலைமையிலும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படியான நிலைமையில நாங்க கொஞ்சம் வலிஞ்சு கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது இதுல இல்லை. என்னடா சிலருக்கு ஜியோகிராஃபி புவியியல் பாடம் கொஞ்சம் சில நேரம் சில செக்ஷன்கள் டல்லா இருக்கலாம். இன்னும் சிலருக்கு குடியுரிமை கல்வி கொஞ்சம் சில ஏரியாவில் கொஞ்சம் வெறுப்போட இருக்கலாம். இன்னும் சிலருக்கு வரலாறு இப்படி. ஆனால் இந்த 3 ஆசிரியர் கற்பிக்கிறதால அந்த பிரச்சனை இல்லாம ஆகுது. அப்ப இந்த விடயத்துல நாங்க கவனம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த முறையில மாணவர்களை மிக வினைத்திறனாக கற்றல ஈடுபடுத்த வேண்டுமாயிருந்தார். அணிமுறை கற்பித்தல். இந்த அணிமுறை கற்பித்தல்ங்கிறது மாறி 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 3 டீச்சர்ஸ் ஒவ்வொரு தலைப்புகளை ஒரே தீமுக்குட்பட்ட ஒவ்வொரு தலைப்போட தான் போக்குறாங்க. இதுல ஒழுங்கு இந்த வினைத்திறனான கற்றல் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல ஆசிரியர்கள் அதி உச்ச திருப்தி அடைதலை ஏற்படுத்தும். ஏனண்டா இப்ப நாம 3 வகுப்புக்கும் சாரி ஒரு ஆள் தானே இந்த ஒரே பாடத்தை கற்பிக்க போறார். அப்ப அவருக்கு அமோக திருப்தி. நான் 3 வகுப்பு ABC அல்லது 1 2 3 3 வகுப்புகளா பிரிச்சு உயிரியல ஒரே ஆள் படிப்பிக்கிறதே அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். நாம எல்லா பிள்ளைகளையும் கற்பிச்சுட்டோம். அது ஒரு பெரிய திருப்தியை உண்டாக்கும் தானே. அதோட இந்த சமாந்திர வகுப்புகளை தனித்தனியாக கற்பித்தல்ல பிரதிகூலங்களும் ஏற்படும். சமாந்திர வகுப்புகளை தனித்தனியா கற்பிக்கிற நேரம் சில பிரதிகூலங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் செவிப்பில கற்பில துணை சாதனங்கள் முறைப்படி தயாரிக்கிற பயன்படுத்துற கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த முறைமை வழங்குகின்றது. ஏனென்றா இப்ப ஒரு ஒரு 3 வகுப்புக்கும் 3 வரலாறு படிப்பிக்கின்ற ஆசிரியர் படிப்பிப்பதை விட ஒரு ஆசிரியர் 3 வகுப்பு கற்பிக்கிற சிறந்தது. அவர் ஒரே கற்றல் துணை சாதனங்களை கற்றல் கற்பித்தலாக தயாரிச்ச துணை சாதனங்களை பயன்படுத்தலாமா இல்லையா? 3 தான். இல்லாட்டி 3 டீச்சர்ஸ்னா 3 பேருமே ஆகணும். தனித்தனியாக என்ன செய்ய வேண்டும்? கற்றல் துணை அது தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு லாபமா அமைகின்ற விஷயம். ஒன்றை பயன்படுத்தி அவர் 3 கற்பிச்சுட்டு போயிடுவார். அடுத்ததாக இந்த கற்பித்தல் முறையில உருப்படிகளின் அதி உச்ச பயன்பாட்டை சகல வகுப்புகளும் பெற்றுக்கொள்வதற்கு இயல செய்யப்படுது. அப்ப எல்லா கற்பித்தல் முறைமையில இந்த உருப்படிகள் அதி உச்ச பயன் சகல வகுப்புடைய எல்லா வகுப்புக்கும் 3 ஆசிரியர் அல்லது 4 ஆசிரியர் மாறி மாறி கற்பிக்க போறாங்க. கடும் பிரயோசனமான விஷயம் என்னன்னா வித்தியாசமான முறையில் அவருக்கு ஒரு கற்றல் சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கிறது. அதே போல ஒரு விடயத்தின் அழகு ஒரு பிரிவை மட்டும் கற்பிப்பதற்கு ஆசிரியர் பொறுப்பானவருங்கிறதால ஒரு பாடம் தானே அவர் கற்பிக்க போறார். அவரது துறையை தானே அவர் கற்பிக்க போறார். எல்லாத்தையும் கொண்டு அவர் கற்பிக்கிறல்ல. அது ஒருங்கிணைந்த பாடமா இருந்தாலும் தனித்தனியாக கற்பிக்க போறோம். ஆகவே இந்த பொறுப்பானவருங்கிறதால பாடத்தையும் செவிப்புல கற்புல கற்பித்த துணை சாதனங்களை முறைப்படியாகவும் தயாரித்தலின் வாய்ப்பு ஆசிரியருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நடக்கும்டா
மாணவர்களுக்கு பல்வேறு கற்பித்தல் முறைகளை பல்வேறு வகைகளிலான செயற்பாடுகளை கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கும் இது ஒரு கற்பித்தல் முறையாக காணப்படுது. ஏன் சொல்லுவா? ஏன் பல்வேறு கற்பித்தல் முறைகளை பல்வேறு வகைகளிலான செயற்பாடுகளை கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது? ஏன் விளையாட்டா நான் கேட்ட கேள்வி? கேட்ட கேள்வி விளையாட்டா என்ன? என்னடா நான் கேட்டேன், பல்வேறு வகையான கற்பித்தல் முறை செயற்பாடுகளுக்குள்ள எத்தனை ஆசிரியர் கற்பிக்க போறாங்க? 3 தலைப்புண்டா எத்தனை ஆசிரியர்? 3 தலைப்பு எத்தனை ஆசிரியர்? 3 பேர். இந்த 3 பேர்ல வந்து வித்தியாசமான டீச்சிங் மெத்தடாலஜிஸ் 3 பேரும் பயன்படுத்த போறாங்க. ஏண்டா 3 பேருமே ஒரே விதமான செயற்பாடுகளை செய்யறதும் இல்லை, முறைகளை செய்யறதும் இல்லை. அப்ப மாணவர்களுக்கு 3 ஆசிரியரும் மாறி மாறி வார நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. மிக இலவா கற்றுக்கிறது. அடுத்து ஆசிரியர் மாணவர்கள் ஆகிய 2 தரப்பிலும் மகிழ்ச்சியாக கற்பித்தல் முறையில் ஈடுபடுறதுக்கு இந்த முறை அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கிறது. இந்த கற்பித்தல் முறையை நாங்க பார்க்கிற நேரம் இது வந்து ஒரு சுயாதீன கற்றலாகவும் செயற்பட முடியும். அது மட்டுமல்லாம எல்லா மாணவர்களுக்கும் செயற்பாடுல சுயாதீனமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்னடா 3 ஆசிரியர்கள் 3 வகுப்புல கற்பிக்க போறாரு என்ன? அப்ப பிள்ளைகள்ல அவர் இந்த பாடத்துறைக்கு ஏற்ப எல்லாரும் ஈடுபட்டு கற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால மாணவர்கள் இப்ப ஒத்துழைப்பு கற்றல் அல்லது குழுவாக இணைத்து கற்கிற வாய்ப்பு அணிமுறை கற்பித்தல் இருக்கிறதா? இந்த குளிச்சேற்பாடு மிக காரசாரமாக அந்த குளிச்சேற்பாடு நடத்தப்படுறதால அவர்கள் என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சி ஒன்று ஏற்படும், ஒரு சுயாதீனமாக கற்றலுக்கான வாய்ப்பு ஏற்படும். எல்லா மாணவர்களுக்கும் எந்த தங்கு தடைப்பிட்டு எல்லா செயற்பாடுல ஈடுபடுறதுக்கான சுதந்திரம் இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இவ்வாறான நிலையில மிச்சம் குழுவாக இணைந்து கற்பிக்கிறது சோசியலைசேஷன், சமூகமயமாக்கல் அல்லது சமூக திறன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற தன்மையை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த வகையில பல நன்மைகளை கொண்டிருக்கிறது இந்த முறை. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், நோமலாக மாணவர்கள் கற்றலில் ஈடுபடுறது போது இருக்கிற மாதிரி இல்லாம கற்பித்தல் முறையினால் அது தனியால் இடைத்தொடர்பை ஏற்படுத்தும். அதோட மாணவர்களுக்கு நேர் சமூக மனப்பாங்குகளை விருத்தி செய்து வாய்ப்படுது. நேரான மறையான சமூக நோக்கங்கள் இல்லாம நேராக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வளருது. இது என்னண்டா கதைக்கிறது எல்லாம் அணிமுறை கற்பித்தல நாங்க குழுவாக்கி செய்யற நேரம் பழமையா வகுப்பறையில அப்படி குழுவாக்குற இல்லையே. ஒரு வகுப்பு என்ன வகுப்பு தான் அப்படி இல்லையே, ஏபி சி பிரிக்கிறது வகுப்பறை ஓடரா இல்லையே, அந்த ஓடருக்கு இல்லை. யாருக்கு எது அப்படிதான் அது மாதிரி தான் நாங்க செய்தது, இந்த ஓடர்ல செய்ய மாட்டோம். ஆகவே மாணவர்களை பொறுத்த வரையில மாணவர்கள் ஆளுமையை விருத்தி செய்து கொண்டு செஞ்சா சில மாணவர்கள் இடர்பாடுகள் ஆசிரியர் இனம் கண்டு கொள்வதற்கு இது இயலை செய்கிறது. அத்துடன் அது மூலமாக அவற்றை மேலோங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வது இயலை செய்கிறது. இதுகள்லாம் நாங்க கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்கள். என்னென்ன எங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் அணிமுறை நிறைய லாபம் இருக்குது அணிமுறையில. என்னடா எக்ஸ்பர்டிஸ் ஷேர் பண்ணி கொள்றோம். இந்த பிரச்சனையை விநியோகிக்கிறதால பயன்படுத்துறதால ஏற்படுற பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம்.
அடிப்படை கற்பித்தல். முதலாவது ஆசிரியர்கள் ஒரு கூட்டுறவு ஒழுங்கு, கோஆபரேட்டிவ் லேர்னிங். அந்த நிலையில கூட்டுறவு ஒழுங்கு செய்யப்பட்டு கற்றல் கற்பித்தல் திட்டத்துக்கு வெற்றி அடைகிறதுக்காக ஆசிரியர் மாணவர் 2 தரப்பும் அவர்கள இயல்ப இந்த முறைமை பயன்தரும் பயன்பாட்டை ஏற்படுத்துறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேணுங்கிறதான் விளங்கிக் கொள்ளணும். ஆசிரியர்கள் மாணவர் 2 சாராரும் விளங்கிக் கொள்ளணும். இதுல குறிக்கோள்கள் வந்து என்னன்னு சொன்னா, இப்ப மாணவர்கள் வந்து எங்களுக்கு வழிமுறை கற்பித்தல்ல விசேடமான சில செயற்பாடுகளை இப்ப காலேஜில் வந்து செஞ்சிருக்கலாம். ஆகவே இப்ப குறிக்கோள்கள் நலன்கள் திட்டத்தில் தொடர்பட்ட விசேட செயற்பாடுகள் மாணவர் விளங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே நேரம் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்கள அணியின் விருப்புகளுக்கு ஏற்ப கற்பிப்பதற்கு மாறாக ஒரு ஆசிரியர் தலைமைத்துவத்தினது வழிகாட்டுதல்கள் கூட்டுறவு செயற்பாடு பொறுத்த மாதிரி அது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அவை கூட்டுறவுடன் செயலாற்றுறது தயாராக இருக்க வேண்டும்ங்கிறது அணிமுறை கற்பித்தல். அடுத்தது கூட்டுறவு தானே, கூட்டுறவு வேற ஒத்துழைப்பு வேறங்க. அது சொன்னேன். ஒத்துழைப்பு கற்றல்ங்கிறது ஒரு நோக்கத்தில் இருந்துக்கா எல்லாரும் ஒத்துழைப்பை படுத்தி கற்பிக்கிறது. கொலபரேஷன் வேற, கொலபரேஷன் வேற, கூட்டுறவு வேற. கூட்டுறவு என்று சொல்றது வந்து வித்தியாசம். கோஆபரேஷன் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பலர் நினைச்சிருக்கிறது. இப்ப இங்க வந்து கொலபரேஷனுங்கிறது ஓராகல கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது ஆழமான விஷயமா இருக்கிறது. கொலபரேட்டிவ் லேர்னிங் கொஞ்சம் சர்ச் பண்ணிப்பாரு நெட்டில். கொலபரேட்டிவ் லேர்னிங் ஒரு புது கான்செப்ட் 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வியில முக்கியமானது. ரைட். அப்ப அதுல வாங்க முடியும்னு ஒரு லைன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வாங்க முடியும். சார் சவுண்ட் கேட்கல. கொஞ்சம் பிறகு வாங்க. அதான் போகுது. அதான் அதான் வாங்க பறையுது. கேட்கிறாரா கதைக்கிறது? ஹலோ, அதான் அதான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரியா? ஓம் சார். ரைட், ஓகே. அதான் முடிஞ்சது. அப்ப அந்த கூட்டுறவு கற்றல்ங்கிறது வந்து வேற, ஒத்துழைப்பு கற்றல் வேற. ஒத்துழைப்பு கற்றல்ங்கிறது ஒத்துழைப்பு கற்றலும் கூட்டுறவு கற்றல் 21ஆம் நூற்றாண்டு கல்வியில சில நேரங்கள்ல அந்த நவீன கற்பித்தல் தற்காலத்தில் இருக்க நியூ ட்ரெண்ட்ல அதை படிக்க வேண்டி வரும். என்னன்னா, இப்போ கூட்டுறவு கற்றல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த வேலையை செய்யறது என்ன. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லை தள்ளுறது என்ன?
எல்லாரும் ஒரு பாறாங்கல்ல உருட்டி கொண்டு தள்ளி கொண்டு விடுறாங்க. அது என்ன கற்றல் கேக்குதா? ஆம் சார். அது கூட்டுறவு கற்றல். ஒத்துழைப்பு கற்றல்டா அவரவர் கெப்பாசிட்டி ஆற்றலை ஷேர் பண்ணி பரிமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து எல்லாரும் கற்றுக்கொள்றது என்ன? அது கூட்டுறவு கற்றல். இது ஒத்துழைப்பு கற்றல். கூட்டுறவு கற்றல்ல ஒரு தீம்ங்கிறத எல்லாரும் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்றது மையமா வச்சிருப்பான். இங்க அப்படி இல்லை. இங்கேயும் கற்றுக்கொள்ற விடயம் ஒன்றா இருந்தாலும் ஆற்றல்கள் பரிமாற்றம் ஒத்துழைப்பு கற்றல் நடக்கும். நிறைய விடயங்களை நீங்க பரிமாறிக்கொள்வீங்க. விளங்கிட்டா? அப்ப இங்க அணிமுறை கற்பித்தல்ல கூட்டுறவுடன் செயற்படுற கூட்டுறவோட எல்லாரும் நட்பாக சேர்த்து ஒரு திட்டத்தை தயாரிக்கிறதுக்கு இங்க உதவுற தன்மை இருக்கிறது. கொலபரேட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொல்றது. அப்ப அதுல மாணவர்கள் இதுல விசேடமாக இந்த திட்டத்துல இணைவாங்க. அப்ப திட்டத்துல மாணவர்கள் பங்கு பற்றதை தூண்டும் பல்வேறு செயற்பாடுகளை முன்வைப்பது ஆசிரியர்கள் மாணவர்களாக 2 தரப்பினரும் விரும்பத்தக்க விதத்துல கற்றலை ஒழுங்கு செய்யலாம். இதெல்லாம் அந்த பிரச்சனைகளை தவித்துக் கொள்றதுக்கான வழிகள். அதே போல ஒரு பாடசாலையில் உள்ள எல்லா வகுப்புகளையும் இந்த அணிமுறை கற்பித்தல் கடைபிடிக்கப்பட்டால் முழு பாடசாலையும் ஒழுங்கு செய்யப்படுதல் வேண்டும். என்ன பிரச்சனை சொல்லுங்க? இப்ப நீங்க 3 கிளாஸ் ரூமா உங்களோட அணிமுறை கற்பித்தலுக்கு ஏற்ற மாதிரி தானே தயார் செய்து ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம் சார். அதானே நாங்க செய்ய போறோம். ஆனால் நம்மட பாடசாலையில் இருக்கிற வசதிகள் வளங்கள் எல்லாம் எல்லைப்படுத்தப்பட்டதா இருக்கிற நேரம் ஏதோ ஒரு விதத்துல இப்ப இருக்கிற ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்யும்? ஒரு கடினமான பணி ஒன்றா இது மாறிடும். வளங்கள் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கா. அதனால ஒரு தற்காலிகமான ஒரு பொருத்தமான ஒரு நேர சூசிய டைம் டேபிள் அமைச்சு கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். ஏனென்றா வளமையான முறை கற்பித்தலை விட்டு இது வித்தியாசமானது இல்லையா? நீங்க என்ன செய்வீங்க? நோமலாக ABCD இந்த வகுப்புகளுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் மாறி மாறி போவாங்க. பெல் அடிச்சு கொண்டு அணிமுறை கற்பித்தலுக்கு வந்தா எங்கட வளமையான ருட்டீன் டைம் டேபிளுக்கு போகலாமா? அடிமுறை கற்பித்தல வளமையான டைம் டேபிளுக்கு போகல. ஏன் அங்க 3 பேரை ரொட்டேட் பண்ணி செய்யறா வகுப்பறைகள்ல மீள ஒழுங்குபடுத்தப்படணுமா இல்லையா? நான் சொல்றது வணங்கிட்டா என்னண்டு நோமலா யூஸ்வலா 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் ஒவ்வொரு பாடத்துக்கும் பெரல் வகுப்பு 5 இருந்தா அல்லது 6 இருந்தா 6 வகுப்பும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் மாறி போய் கொண்டிருப்பாங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? விளங்குதா? கேக்குதானே கிடைக்கிறது? ஆனா இதுல அப்படி இல்லை. என்ன நடக்கும் பிரச்சனை? இப்ப அணிமுறை கற்பித்தல வேறு இப்ப இருக்கிறாக்களை 150 பேர் 200 பேரையும் நீங்க என்ன இருக்கீங்க 3 வகுப்பா பிரிச்சு ஒழுங்கு செய்து கொள்றீங்க. அப்ப அந்நேரம் எங்களுக்கு இந்த சமாந்திர வகுப்புகள்ல டைம் டேபிள்கள் பெரிய பிரச்சனையா வரும். என்னண்டா அணிமுறை கற்பித்தலை நாங்க கடைபிடிக்கிற நேரம். அப்ப அதுக்குன்னு வேறையா ஒரு டைம் டேபிள் போட வேண்டி வரும். சரிதானே? அப்ப பல சமாந்திர வகுப்புகள் ஒரு வகுப்புக்குள்ள வரும். இப்ப உதாரணமா ABCDEF இருந்தா இப்ப 3 குழுவா பிரிக்கிற நேரம் எல்லா வகுப்புகளும் கலந்து அந்த 3க்குள்ளையும் வார தன்மை ஒன்று ஏற்பாடு. அது ஒரு முக்கியமான விடயம். அப்ப நாங்க இங்க வரையறுக்கப்பட்ட நிலைமையில அந்த என்னென்ன அலகுகளை கற்பிக்கிறாங்கிறதுக்கு இந்த முறையை அமலாக்குறதுக்கு முடியும். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக அதுல இப்படியான சிக்கல்கள் எங்களுக்கு இருக்குது. ஆகவே நன்மை இருக்கிறா போல இப்ப இதுல பிரச்சனை இருக்கு என்னன்னா நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இதுல கற்பிக்கல. 3 வகுப்பா பிரிக்கணும். ஒவ்வொரு வகுப்புக்கு 3 ஆசிரியர் போடணும். மற்ற ஆசிரியர்கள் என்ன செய்யல அவர்களோட நிலைப்பாடு என்னன்றதுல அந்த அணிமுறை கற்பித்தல்ல உள்ள சிக்கல்களா இருக்கிறது. அடுத்ததை பார்ப்போம். பல்தர கற்பித்தல் தான் என்ன? யாராவது சொல்லுங்க. பல்தர கற்பித்தல் தான்
பல்மட்ட கற்பித்தல் வேற பல்தர கற்பித்தல் வேற. பல்மட்ட கற்பித்தல் என்ன, பல்தர கற்பித்தல் வெஜ்ஜ பல்தர கற்பித்தலை பத்தி கிடைக்கிறான். சொல்லுங்க என்ன பல்தர கற்பித்தல்? கேக்குதா? கலைக்கிறது வெற்றாக்கள் கலைக்கூடியா இருக்குதா? கலைக்கூடியா கழிச்சான இல்ல. எனக்கு வந்து இது மாதிரி தடுமல் மாதிரி சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல உள்ள டிவிஷன் எல்லாத்தையும் சேர்த்து படிப்பீங்களா சார்? இப்ப ஒரு பின்தங்கின பாடசாலையில இப்ப இன்னைக்கு 10 பேர் இருக்கிறாங்க, 2 பேர்ல 12 ஆசிரியர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 6 பேர் 7 பேர் அல்லது 5 பேர் லீவ் எடுத்துட்டா 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 1 2 இப்படி பல வகுப்புகள் என்ன நிலைமையில இருக்கும், ஆசிரியர் இல்லாம இருக்கும். அப்ப ஆசிரியர் அங்கு வராம விட்டா இன்றைக்கு தரம் 3 ஆசிரியர் வந்திருக்கிறாங்க, 4 வரல. அன்றைய நாள்ல நிலைமை யோசிங்க, பிரைமர்ல என்ன நடக்கும்? அன்றைய நிலைமை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கஷ்டமா இருக்கு. எனவே அந்த நிலைமையில நாங்க என்ன பல்தர கற்பித்தலை மேற்கொள்ளும். அது வித்தியாசமான பாணியில இந்த பல்தர கற்பித்தல் மேற்கொள்ளப்படும். உதாரணமாக நாங்க வகுப்ப வந்து வித்தியாசமாக எடுப்போம். ஒரு வகுப்புல 2 வகுப்பு இணைக்கிற நேரம் போத் சைட் எழுதக்கூடிய போர்டுகள் வருது தானே, ஒயிட் போர்டு மற்றது கிரீன் போர்டும் பிளாக் ஒயிட் போர்டும் இருக்கிறபடி பலவிதமா 2 பக்கத்துலயும் 2 போர்டு இருக்கிற போர்டுகள் இருக்குது, பிளாக் போர்டு மாதிரி. அப்படியா நேரம் அதை அந்த டெம்பரரியா பிரிக்கிற அந்த போர்டுகளால வச்சு வகுப்பு 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் 2ஐயும் மற்ற பக்கம் 3ஐயும் வச்சு மாறி 2 கற்பிக்கலாம். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் 2ஐயும் 3ஐயும் உண்டாகிறது அல்லது 3ஐயும் 4ஐயும் உண்டாகிறது முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கி வைக்கலாம், அல்லது 1 3 மற்றது 4 மற்றது 3 மற்றது 4 இப்படியும் வைக்கலாம். ஏண்டா ஒரே விடயத்தை கற்பிக்கிறதா இருந்தா பக்கத்துல வைக்கலாம், ஒரே தீர்வு இருக்கிறது. வேறு பாடங்களை 2 வகுப்பு கற்பிக்கணும்னா அவங்க பிரிச்சு முன்ன பின்னாக்கி வைக்கணும். ஆனா அப்ப பல்தர கற்பித்தல் இருக்கிற சிக்கல்களும் இருக்குது. நோமலா ஒரு வகுப்புல 30 பேர் இருக்குது, 60 மாணவர்களை கொண்டு வைக்கிறேங்கிற பிரச்சனை வருது. ஆகவே பல்தர கற்பித்தல் ஒன்றுக்கு மேற்பட்ட தரங்களை ஒன்றாக இணைத்து கற்பிக்கிறதா பல்தர கற்பித்தல். என்னடா அது கணக்க காரணம். இலங்கை மற்றது இந்தியா பங்களாதேஷ் போன்ற இந்த பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகள்ல அதிகமாக இந்த பல்தர கற்பித்தல் சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது, மிக கூடுதலாக இருக்கிறது, அவதாரிய கூடுதல். அதுல நீங்க கவனம் இந்த நாடுகள் பின்தங்கின நாடு தானே, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கலாம், நியமனம் வழங்கப்படாமல் இருக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு லீவ் எடுக்கிற ஆசிரியர்கள் கூட பேர் இருக்கலாம். நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு தானே. அப்படியான இந்த பிரச்சனை மிக பின்தங்கின பாடசாலைகள்ல பெரும் சவாலாக இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை, இந்த பல்தர கற்பித்தல். பல்தர கற்பித்தலை செய்யறது விளைத்திறன் அற்றதாக இருந்தாலும் வேற வழியும் இல்லையே எங்களுக்கு. இன்றைக்கு பிரைமரி 10 வகுப்பு இருக்குது, தரல் வகுப்பு 2ஓட. யோசிச்சு பாருங்க, ஒரு 6 டீச்சர் வரலன்னா நிலைமை என்ன நடக்கும்? ஒரு 6 டீச்சர் வரலன்னாட்டைக்கு பாடசாலை ஸ்தாபிதம் அடையும். அப்ப பெரிய தலைவலியை உண்டாகும். அந்நேரம் தான் அந்த நாங்க பல்தர கற்பித்தலுக்கு போகிறோம். பல்தர கற்பித்தல போனோம்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை தீரும். என்னண்டா 2 கிரேட்டை ஒன்றா இணைக்கிறோம். இது கொஞ்சம் பின்னடைவான நாடுகள்ல கூடுதலா இருக்கிறதா சொல்றாங்க. இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பல்தர கற்பித்தலுக்கான வாய்ப்பு. இலங்கையில அவ்வளவு இல்லை, ஒரு சில சந்தர்ப்பங்கள திட்டமிட்டு நடத்துற அளவுக்கு இல்லைன்னா மற்ற நாடுகள்ல மிக கூடுதலாக காணப்படுறத அவதானிக்கூடியதா இருக்கிறது. இப்ப நாங்க இந்த கற்பித்தல் முறைய ஏன் இந்த நாடுகள் கடைபிடிக்கின்றன கேள்விக்கு நாங்க பார்ப்போம். இரண்டா பல்தர கற்பித்தலே பாஞ்சொன்னு. இப்ப நீங்க உங்களுக்கான காரணம் உண்டு. மிக நெருக்கமான மாணவர் குடித்தொகை கொண்ட நிலைமை இருக்கலாம்,
ஒரு குறிப்பிட்ட பாடசாலை வீச்சுக்குரிய பிள்ளைகள் எண்ணிக்கை மிக குறைவா இருக்கலாம். இப்ப இன்னைக்கு வார 3 பிள்ளைய தான் இன்னைக்கு வகுப்பு வந்துருக்கு. என்ன இது தரம் 4ல 30 பிள்ளைகளும் தரம் 3ல 3 பிள்ளைகளும் வந்துருக்கு. என்ன செய்யலாம்? உங்களோட சஜஷன் எது? கேள்வி விளங்கி விட்டதா? கலைக்கிறது என்ன கேள்வி கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டேன்? பாடசாலை இத ஏன் இந்த நாடுகள் இதை கடைப்பிடிக்குது? என்னத்துக்காக நாங்க பல்தர கற்பித்தோம்? ஒன்று புவியியல் சார் காரணிகள். என்ன சொன்னேன்? இன்றைக்கு வந்த பாடசாலை மாணவர்கள் 4ல 20 25 பேர் 3ல 3 பேர் வந்திருக்கான்னு சொன்னேன். இப்ப இந்த 3 பேருக்கு தனி ஆசிரியரை போட்டு கற்பிக்கலாமா? இருந்த 25 பேர் என்ன செய்யற? 3 பேரையும் கொண்டு போய் தரம் 4ஓட என்ன செய்யற? அப்படியான புவியியல் சார் பிரச்சனைகள் இருக்கிறது. மிக சிறிய எண்ணிக்கையிடக்கூடிய பாடசாலைகளும் மிக அற்புதமா இருக்கு. நீங்க நாட்டுல சுத்தி பயணம் செய்து கல்விப்புறம் நமக்கு சொல்றோம் அது முன்னேற்றம் இல்லை, இது முன்னேற்றம் இல்லை இருக்கு. சரியான கிரேட் வேரியேஷன் எங்களுக்குள்ள இருக்குது எங்களோட பாப்புலேஷன்ல. அது பெரிய குடித்தொகை. எங்களோட சில பிரதேசங்கள்ல மிக கிரௌடட் அடர்த்தியான குடித்தொகை இருக்கிறது. சில பாடசாலைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு நடந்து வர பிள்ளை கிராமப்புறங்கள், ரூரல் ஏரியா. போக்குவரத்து வசதி இல்லை, பாடசாலைகள்ல பெரிய அளவு வசதி இல்லை. இப்படியான நிலைமைகள்ல ஒரு பாடசாலையில ஒரு குறிப்பிட்ட வயது வீச்சுக்குரிய பிள்ளைகள எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. இப்படியான சந்தர்ப்பத்தை நாங்க போகலாம் இந்த பல்தர கல்விகள். அடுத்தது வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் ஆசிரியரை நியமித்தது. தரம் 1 கொண்டு தரம் 2க்கு தரம் 3 தரம் 4 தரம் 5 அப்ப உண்டு. அப்ப அவர் வராட்டி அது பாடசாலை அல்லோல 3 பிரைமரி டீச்சர்ஸ் வரலண்டா இருக்கிற 5 வகுப்புண்டா அதை எழுதினார். ஆகவே அது ஒரு சிக்கலான நிலைமைகள். அதே போல இந்த மாணவர்கள் சில நேரம் சேர்றது குறை இருக்கலாம். சொல்லுங்க, அப்படியான அனுபவங்கள் இருக்குது. அப்ப சில பிரதேசங்கள்ல மாணவர் பாடசாலைக்கு வாரதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா சில அனுபவ ரீதியான விஷயங்கள்? சில ஏரியாவில் பிள்ளைகள் 4 கூட ஓடி ஜம்ப் பண்ணி போயிடுவானே. அந்த பிரதேசத்துல இருக்கிற தொழில் அவனுக்கு படிச்சு தலைவலியை உண்டாக்குறத விட சில நேரம் அவன் ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறோன்னு இருக்கிறான். அப்படியான நிலைமைகளும் இருக்குது. அப்ப அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரப்பான், பாடசாலை விட்டுட்டு போயிடுவான். அப்படியான சிக்கலான இக்கட்டான நிலையில இந்த பல்தர கற்பித்தல் செய்யப்படுகிறது. ஆனால் இது ஒரு அளவுக்கு பிரைமரி சாத்தியம். செகண்டரி சாத்தியமா? செகண்டரி சாத்தியமா? இது 2ஆம் நிலை 6, 7, 8க்கெல்லாம் சாத்தியமா உண்டா நினைக்கிறது? இல்ல, சாத்தியம் குறைவு சார். குறைவு ஏலம். ஆனா குறைவு. பிரைமரில ஒரு அளவுக்கு சமாளிக்கிறார். பொதுவாக நினைக்க இயலாதான் நீ வழி இல்லாட்டி 8, 9 நினைக்கிறார். பட் 2 வித்தியாசமான கான்செப்டுகள். அப்ப அதோட நீங்க வேற படிநிலையில் இருக்கிற பிள்ளைகளை சேர்க்கிறது எங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஆகவே அடுத்த விஷயம்தான் பல்தர கற்பித்தல் முறைமைக்கு ஏற்ற ஒரு தனி ஆசிரியர் 2 அல்லது 3க்கு மேற்பட்ட தரங்களை ஒருங்கமைக்க கற்பிக்க வேண்டியது. எப்படி ஒருங்கமைக்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஒரு ஆசிரியர் வந்து சும்மா எடுத்த மாத்திரத்துல அவருக்கு படிப்பிக்கல, அதை யாபத்துல வச்சுக்கொள்ளும். சும்மா போன மாத்திரத்துல நான் நிறைய பிரச்சனை இல்லை இணைஞ்சு படிப்பிக்கலாம்னு ஒரு ஆசிரியர் நினைக்க கூடாது. கடினமான பணி. அடுத்த பிரச்சனை ஆசிரியருக்கு ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த சில வேளையில் ஆசிரியர் மற்ற தரங்களுக்கு இல்லாத வகுப்புல உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்த்து கற்பிக்க வேண்டியது. அடுத்தடுத்து வேற தரங்கள்ல ஒரு எண்ணிக்கையை ஒன்றாக சேர்த்து ஒரு வகுப்பு குழுவாக்குறதுக்கு ஒரு தேவை ஏற்படும்.
சில வேளையில ஒரு ஆசிரியர் அடுத்தடுத்து வர தரங்கள் அல்லாத வகுப்புகளை சேர்க்க வேண்டி வரும். அதுதான் இப்ப 3ஐயும் 5ஐயும் சேர்க்கிறது, 1ஐயும் 3ஐயும் சேர்க்கிறது எவ்வளவு சிக்கலாக விடைய லேசிட்டு நினையக்கூடாது. அப்படியும் வரலாம். ஆகவே இப்படியான இக்கட்டான பிரச்சனை வரும். அதுக்காக நாங்க 1ஆம் வகுப்பு கொண்டு 6ஆம் வகுப்பு நினைக்கலாமா? இல்ல சார். அதை செய்ய அதுல நாங்க கவனம் எடுக்கணும். அடுத்தது இந்த பல்தர கற்பித்தல் ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு ஆசிரியர் ஒருவருக்கு ஒரு ஒரு வகுப்புல கற்பித்தலுக்கு அனுபவம் தகைமையும் உள்ள ஆசிரியர் சுமையானது என்ன? ஆசிரியருக்கு சுமையா இல்லையா? சுமை சார். அதான் பிரச்சனை. கடினமான ஒரு பணி தானது. கடினமான பணி, மிக கடினமான பணி. ஆகவே நான் நினைக்கிறேன் இதுல தேசிய பயிற்சி முக்கியம். ஒரு ஒரு மல்டிகிரேட் டீச்சிங் சொல்லி போட்டு நாங்க தரம் 4க்கு 3க்கு படிப்பிக்கிற எங்களுக்கு ஒரு சின்ன விடயம், இவ்வளவு சின்ன விடயம் தான். ஆனால் மாணவர்களுக்கு அது கடினமானது. ஏட்டா 2 வயது மட்டங்களை இருக்கிற மாணவர்களை இணைச்சு கொண்டு இதுல கற்பிக்கிறது ஒரு பெரிய சிக்கலை தோற்றுவிக்கிற பிரச்சனை அமை. ஆகவே நீங்க அதுல கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் கூடுதலாக. அப்ப ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சியோட்ட வழங்க வேண்டும். என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி தீர்க்கிறது, அதை நாங்க விளங்கி கொள்ளணும். எங்களோட துரதிர்ஷ்டம் இலங்கையில் அப்படியான ஒரு பயிற்சிகள் கொடுக்கப்படுவதாக நான்டா கண்டது குறைவு. சரி, அப்படியான பயிற்சிகள் பல்வேறு கற்பித்தலுக்கு 6வது பயிற்சி கொடுப்பாரான்னு சொல்லி அதை கணக்கெடுக்கல ஒன்று. அந்த வகுப்புகள் அப்படி நாசமாகி போறது தான் நடக்கும். அல்லது சில நேரங்கள்ல பல்தர கற்பித்தல் வினைத்திறனற்ற முறையில் நடக்கும். அதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அடுத்தது இந்த கற்பித்தல் முறையை நடைமுறைப்படுத்துகின்ற போது பல பிரச்சனைகள் எழுந்து கதைச்சு, பல பிரச்சனைகள். அப்ப அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பயும் என்ன செய்யணும்? நேர் மனப்பாங்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட வச்சுக்கொள்ளும். நம்ம ஆக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் நெகட்டிவ் வச்சுட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, பாடசாலையில் அந்த வளம் இல்லை, இந்த வளம் இல்லை, எல்லாம் இல்லைங்கிறத தான். ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாத்தரமாக தான் கலப்பாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. நிற்கிறது 80%, 75%. அவங்களோட கதை ஒன்றுமே இல்லை, 0த்துல இருக்காங்க. அப்படிதான் கதைக்கிறது பழமையா. அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப போதனை முறைகளை எப்படி செஞ்சு கழிச்சு கொள்ளணும். அடுத்தது கற்பித்தல் முறை சிறிய பாடசாலையில அமலாக்கப்படுற ஒரு நிகழ்வாக காணப்படும். சொன்னேன், மிக பின்தங்கின பாடசாலையில தான் இது நடைபெறுதுன்னு சொல்லி சொன்னேன். ஆகவே இப்ப இன்னொரு பிரச்சனைக்கு ரொம்ப இயல்பாக சொல்லுங்க, நீங்க அதிக கஷ்டப்பிரதேசத்துல வேற எந்த விரும்புவீங்களா? வசதிகள் குறைந்த ஒரு பாடசாலைக்கு உங்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டால் கொஞ்ச வரைக்கும் நடக்குது, சிலரை போர்ஸ் பண்ணி போடுறாங்க. ஆனா அப்படியான ஒரு பாடசாலைகள்ல, வசதி குறைஞ்ச பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? விரைவாக ஆசிரியர் மாதிரியான வசதி குறைஞ்ச பாடசாலைக்கு விரும்ப மாட்டாங்க போறதுக்கு. எனக்கு உண்மைக்கு நான் முதலாக நியமனம் கிடைச்சி எனக்கு கிடைச்ச அதி கஷ்ட பிரதேசம். அப்ப அதுல எந்த சிச்சுவேஷன் முற்றிலும் வேறுபட்டது. என்னன்னா, நான் கண்டியில வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல ரிசர்ச் அசிஸ்டன்டா 10 years ஒர்க் பண்றேன். ரிசர்ச் அசிஸ்டன்டா வேலைஞ்சி திருப்பி கிராஜுவேட் டீச்சிங்குள்ள வார நேரம் எனக்கு நியமனம் கிடைச்ச இடம் அதி கஷ்ட பிரதேசம். அதி கஷ்டம்டா ரொம்ப கஷ்டம். மிக கஷ்டம். ஆனா ஏதோ ஒரு வழியில பிற்காலத்துல நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதிக கஷ்ட பிரதேசத்துக்கு போனதால நிறைய விடயங்கள் அங்க எனக்கு ஒரு ஆசிரியத்துவத்துல நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து அந்த பாடசாலை. இந்த ஆசிரியர் எங்க உண்மையாக கற்பிக்க வேணும் சொல்லி ஆரம்பத்துல எனக்கு இதை விட ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போன நல்ல ஒரு மென்டாலிட்டி இருந்தாலும்
எந்த அரசியல் பிரமுகர்களையும் அதிகாரிகளையும் போய் காலில் விழுந்து கெஞ்சாம 5 வருடங்கள் நான் கிட்டத்தட்ட பணியாற்றி தான் ஒரு ட்ரைனிங் காலேஜுக்கு ஒரு இணைப்பு ஒரு விரிவுரையாளராக லெக்சராக ட்ரைனிங் காலேஜுக்கு போனேன். ட்ரைனிங் காலேஜில் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு ஜாயின் ஆன நான் ஆர்மி 7 ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அங்கே பணியாச்சு. அதுக்கப்புறம் நான் பொறி போனேன். அப்ப நான் சொல்ல வரேன்டா 5 வருஷத்துக்கு அதிகஷ்ட பிரதேசம்ங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமா தெரியலடா, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா அங்க வேலை செய்யறது அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது இப்ப ஒரு மகிழ்ச்சியை தந்தது. பட் இப்ப நான் முதலில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இப்ப அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு துறைகள்ல இவன் ஒரு பிஎஸ்சி முடிக்கிற ஆக்கள் வெளிநாட்டுல எல்லாம் படிச்சு பிஎஸ்சி முடிச்சு டிகிரி வேற வேற பிஏ பிகாம் பிபிஏ எல்லாம் முடிச்சு நல்ல நிலையில இருக்கிறாங்க. நிறைய குவாலிஃபிகேஷன் போயிருக்கிறாங்க 2 பேர். அவை அவ்வாறான பின்தங்கின இதுல வேலையில சுமையாக நினைக்கிற கூட்டம் இருக்கிறது, மகிழ்ச்சியா நினைக்கிற கூட்டம் இருக்கிறது. மகிழ்ச்சியா நினைச்சா இது இலவா இருக்கும், அதையும் பழகி கொண்டு. ஆகவே அப்படியான பாடசாலைகளுக்கு ஆசிரியர் போகாதாரையும் எங்களுக்கு பாரிய சவால் ஏற்படுகிறது. இந்த பல்தர கற்பித்தலை செய்ய வேண்டும். அப்ப இதனால அநேகமான பாடசாலைகள் இல்ல இந்த போக விரும்பாதாரு அதிகஷ்ட அது இன்னொரு எதிரான விளைவு இருக்கு. என்ன எழுதும் அதிகஷ்ட பிரதேசத்தில் இருக்கிற டீச்சர்ஸுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை விளங்குதா? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? ஹலோ, கலைக்கிற விளங்குதா? ஆம் சார். ஓ சார் விளங்குது. என்ன கேட்ட? கடைசியா என்ன கேட்ட? லீவ் எடுக்கிறதா சார்? ஓ ஆசிரியர்களுக்கான கடினம். ஓ, பெரிய பிரச்சனை. ஆசிரியர்கள் பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை. ஓ, அது இப்படித்தானே. இப்ப ஆசிரியர் லீவ் எடுக்கிற போக்குவரத்து பிரச்சனை இருக்குதானே? இல்ல எல்லாத்தையும் தாண்டி முதல் கல்ச்சர் இப்ப கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஒரு டீச்சர், இதுல யாரும் கஷ்டப்பிரதேசத்துல இருக்கிறீங்களா? பொலிஜவெரிக்கே டீச்சர்ஸ் யாரும் இருக்கிறீங்களா கஷ்டப்பிரதேசத்துல? மதுஷா எங்க இருக்கிறீங்க? அனுராதபுரம் பூனாவா சார்? அனுராதபுரம் பூனாவில போய் பாட்டுருக்கிறீங்க. என்ன நடக்கும்? நீங்க சம்பல் எத்தனை சம்பல் 15 வருஷம் வெங்காயிருக்க சொல்லுவாங்க. விடுவிக்க சொன்னா அது விடுவிக்க இயலாமா? ஆனா அரசியல் செல்வாக்கு உள்ளவன் பெரிய இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியவெல்லாம் போய் 1 வருஷத்தால வெட்டிறதுக்கு ஆள் மாறுகிறான். இப்ப உங்களோட ஒரு 2 years அங்க ஒர்க் பண்ணி டேட்டை போட்டு தந்து இத்தனாந்தையோட மதுஷா வெளியேறா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்ற உண்மையா இல்லையா? ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்ச சில டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ் பெரிய அநியாயம். போய் மாட்டி 9 வருஷம் 10 வருஷம் 12 வருஷமா அதி கஷ்டப்பிரதேசத்தில் அப்படி இருக்கிறாங்க. சிலருக்கு ஒருவேளை அரசாங்கம் அந்நேரம் செய்து கொடுத்தாங்கன்னா அந்த டோரை வீட்டுற டோரை திறந்தா பள்ளிக்கூட டோரை திறந்தா வீடு. அப்படியும் நியமனங்கள் வழங்கப்பட்டது. அவங்க நீண்டகாலமாக இருக்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பயஸ் என்னண்டா, எனக்கு அரசியல் ஏழுமுண்டா அரசியல் பலம் இருந்தா நான் இருக்கிறான் முழுக்க இந்த பக்கத்து வீட்டுல இருப்பேன். அரசியல் பலம் இல்லாத நீதமாக நேர்த்தியா படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அப்படியோ 15 வருஷம் அங்க இருக்கிறார். அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். என்ன என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? டிரான்ஸ்ஃபர் எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லேடிஸ் வெட்டிங் பண்ணலாம். அப்படின்னு சொல்ல கொடுப்பாங்க. இதெல்லாம் வெட்டிங் பண்ணினா ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க சார். ஒரு 6 month அது வெட்டிங் பண்ணினாலும் சிலர் கொடுக்க மாட்டாங்க. அதில் தெரியலாண்டு ஒரு படம் 2 குடும்பத்தை கூட்டிக்கு போய் இன்றைக்கு 2 லவுண்டு நடக்கும் நிக்கணும். டிரான்ஸ்ஃபராண்டி இன்றைக்கு கதை முடியும். அடாவடி தரம் பண்ணணும் சொல்லி நேரம். என்னடா எங்கட நாட்டுல இந்த கல்ச்சர் மோசம். மதுஷா போனா பிரச்சனை யாருக்கு பிரச்சனை? பாடசாலைக்கு
ஸ்கூலுக்கு இல்ல இல்ல மதுசாக்கு மட்டும்தான் பிரச்சனை. அங்க அதிகார பிரச்சனை இருக்கிறது. அங்க இருக்கிற அதிபருக்கு பிரச்சனையா, வலய கல்வி பணிப்பாளருக்கு பிரச்சனையா, மதுசாக்க இருக்கிறது தொடர்ந்து யாருக்கு இல்ல சார். பிரச்சனை இல்ல சார். இல்ல. நான் கேட்கிறேன் மதுசாக்கு அங்க இப்ப உதாரணத்தையும் அவ அதிகார பிரச்சனை இருக்கிற 6வது அவ இப்ப 10 வருஷம் தொடர்ந்து இருக்கிறாட்டா பிரச்சனை அவருக்கு தான். பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷம், நல்ல டீச்சர் இருக்கிறா, படிக்கக்கூடிய மெத் டீச்சர் கூட நாங்க கவலைப்படணும். ஆனா அவருக்கு பிரச்சனைன்றத மற்றாக்கள் உணர்றாங்களா? இந்த பிள்ளை எடுத்துட்டு நாமளும் ஒரு 2 வருஷம் அங்க இருந்து கொண்டு வருவோம்னு சொல்லி யாராவது உணர்ந்து போவாங்களா? அல்லது அரசாங்கம் தான் அப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருமா? உலகிட்ட பிரச்சனை என்னண்டு ஆம் சார். இதெல்லாம் வந்து ஒரு இதனாலதான் இந்த பல்தர கற்பித்தலுக்கு நாங்க போக வேண்டி வருகிற கதைக்கு தான் நான் வாரேன் சுத்தி சுத்தி. ஆகவே இந்த நிலைமைகள்ல இந்த பல்தர கற்பித்தல்ங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விடயம். வரவு குறைவு, ஆசிரியர் வரவு குறைவு, பிள்ளைகள வரவு குறைவு, வசதி வாய்ப்பின்மை போன்ற பல இக்கட்டான நிலைமையில நாங்க என்ன செய்யறோம், ஆசிரியர்களோட பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஆசிரியர்களை அங்க போய் இந்த பல்தர கற்பித்தல எப்படி சூப்பர்வைஸ் பண்ணலாமா? இப்போ ஒரு வகுப்பு கற்பிக்கிறது சூப்பர்வைஸ் பண்ணலாம், பல்தர கற்பித்தல சூப்பர்வைஸ் பண்ணலாமா? இல்ல சார். அடுத்த பிரச்சனை இன்னொரு வடிவம். இப்ப பல்தர கற்பித்தல தொடர்ந்து 6 மாதம் படிப்பிச்சு போட்டு அந்த சேருக்கோ டீச்சருக்கோ குற்றம் போடலாமா? நீங்க படிப்பிக்கல இல்ல சார். இல்ல ஏண்டா ரிசல்ட்ஸ் வந்து வரலங்கிறதுக்கு எப்படி வார? இப்ப 3ஆம் வகுப்பையும் 2ஆம் வகுப்பையும் அல்லது 2ஐயும் 4ஐயும் உண்டா வச்சு கற்பிச்சு போட்டு ரிசல்ட்ஸ் வருமா? மாணவர்கள் அடை வருமா? மாணவர்களை மேற்பார்வை செய்யலாமா? ஆசிரியர்களை மேற்பார்வை செய்யலாமா? ஆறு குற்றம் சொல்ற சிக்கலான ஒரு பிரச்சனை தான் இந்த பல்தர கற்பித்தல் இருக்கிறது. அப்ப ஆசிரியர்களோட அந்த கற்றல் அனுபவங்கள் என்ன மாதிரி கிளியரா சொல்லலாம். எங்களுக்கு தெரியும், நாங்க நாட்டுல ஒரு கலை திட்டத்தை அமுல்படுத்துகிறோம். அப்ப அதுல இந்த பல்தர கற்பித்தல் மிக கூடுதலாக மிக சிறிய எண்ணிக்கையுடைய மாணவர்கள் கொண்ட பாடசாலைகளுக்கும் கஷ்ட பிரதேச பாடசாலைகளுக்கும் இது ஒரு முக்கியமானது. ஏன்னாடா அப்ப கஷ்டம் அதிக கஷ்ட பிரதேசத்துல இது நடக்கும், என்ன இந்த பிரச்சனை வருந்தாங்க. ஆனா அப்படியான இதுல கற்றல் அனுபவங்களை வழங்குறது எப்படி சிறப்பா வழங்கலாமா? பல்தர கற்பித்தல்ல முடியாது. அது பெரிய பிரச்சனை. ஏனண்டா இப்ப கற்றல் அனுபவம்ங்கிறது ஒவ்வொரு வகுப்புக்குமான ஒவ்வொரு சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம். ஆகவே இந்த பாடசாலைகள்ல இப்படியான பல்தர கற்பித்தல் எங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் தான் அந்த மாணவர்களுக்கு உரிய முறைப்படி கற்றல் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அனுபவ ரீதியான கற்றலை செய்யறதுக்கு செயற்பாடுகளை தனித்தனியாக வழங்கணும். வெற்றிகரமான கற்பித்தல் இடம்பெற வேண்டும் தான் செயற்பாடு இடம்பெற்று மாணவர்கள் எண்ணக்கருவாக்கத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனா இதெல்லாம் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அடுத்தது இப்படியான நிலைமைகள்ல நாங்க எல்லாமே சிக்கலாவது இப்படியான இந்த கற்றல் அனுபவங்களை சரியா வழங்க முடியாது. அடுத்த விஷயம் தான் கற்றல் சூழல். அப்போ ஆசிரியர்ல பிரச்சனைக்கு, 2வது கற்றல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளதுல பிரச்சனைக்கு, 3வது கற்றல் சூழல். கற்றல் சூழல் எப்படி இருக்கு? சிறிய பாடசாலை தானே. அப்ப சிறிய பாடசாலைக்கு வார மாணவர் எப்படி பெரிய பணக்காரன் வருவாங்க? இல்ல சார். அப்ப என்ன வரலாம்? ரொம்ப கடினம், ட்ராப் அவுட் மாணவர்கள் வாரல்ல, இடைவிலகல் அல்லது விட்டு விட்டு வாருதல். சரியா? இதெல்லாம் பெரிய பிரச்சனை. என்னடா அந்த மாணவர்கள் பாடசாலைக்கு வரலன்னா அது பெரிய. இதுக்கு காரணம் அந்த பிள்ளையோட குடும்ப பின்னாடி. ஒரு பிள்ளை மிக சிக்கலான ஒரு பிள்ளை மிக சிக்கலான ஒரு பின்னணியில இருக்கிற
ஒரு பிள்ளையை கொண்டாந்து நீங்க வைக்கல. அப்ப அந்த பிள்ளைகள் சமூக பொருளாதார நிலைமையான பள்ளிக்கூடத்துக்கு வராது. அது வீட்டை இருக்கிற மகிழ்ச்சி அறிவிக்கும். சில நான் அன்றைய படிப்பிக்கிறேன் பிள்ளைகள் வர மாட்டேன். என்னட்டு சார் இந்த வார எதிர்வார பெருநாளைக்கு உடுப்படுக்கணும்னா நாங்க மேசம் வேலைக்கு போகணும். கிளியரா கற்றச்சூழல்ல ஒழுங்கா வச்சுக்கொள்ளணும். மிக்க இப்ப என்னட்டா மாணவர்கள் அங்க வார பின்னாடி அவர்கள வருமானம், அவர்கள குடும்ப சூழல், பெற்றோர்ற கல்வி போன்ற விடயங்கள் எல்லாம் இப்ப நிறைய விஷயத்துல செல்வாங்க. பிள்ளை இப்ப ஒரு பின்தங்கின பிரதேசத்துல அங்க இருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைக்கு கற்பிக்கிறது சில நேரம் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருக்கும். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். அவனுக்கு இதை கற்பிக்கிறத விட அவனுக்கு ஒரு வேளை சோறு கொடுக்கறதை பொறுப்பாரிக்கவும் இல்லை. இந்த பிள்ளையை படிப்பிச்சு ஏற்றி இறங்கிட்டு அது போறதை விட பிள்ளை எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. என்னையுமா நாங்க ஸ்கூல்ல அந்த அதிகாச பிரதேசத்துல இருக்கக்குள்ள மெதுவா வரக்குள்ள பார்த்தா சீமந்து உழைச்சி கொடுத்து இருப்பான். அடுத்த ஆண்டு வந்து டே மாட்டி வாங்க ஏற்றிக்க வரல. இல்லை சார் இந்த வார பெருநாளைக்கு நாங்க உடுப்படுக்கணும்டா இதை செய்தா தான் சார் வரலாம். அப்ப வரமாட நிலைமையை பாத்தீங்களா? விளங்குதா? இவன் வருவானா பாடசாலைக்கு? இல்ல சார், வரமாட்டேன். இவன் வரமாட்டான். நம்ம கற்றை சூழல் பட. அதனால அடுத்தது இப்ப சில முக்கியமான நிலைமைகள்ல கற்றச் சூழலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தேவையான கற்றல் சாதனை வழங்குறது, நூலக வசதிகளை வழங்குறது, அவர்கள சுகாதார இதுகளை செய்தது, அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்ப நீங்க அப்படியான சூழல்ல பெற்றோருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. பெற்றோருக்கு என்ன சொல்லுங்க, யோசிங்க கொஞ்சம். பெற்றோரும் கல்வியை பத்தி எடுத்து கூறணும். பிள்ளைகிட்ட எதிர்காலத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன செய்யணும்? பெற்றோரை கூப்பிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். கல்வியில முக்கியம். உண்மைக்கு நான் இந்த சப்ஜெக்டை கதைக்கிறேன்டா எனக்கு 100% இந்த இந்த பின்தங்கின பிரதேச அனுபவம் இருக்கிறது. மிக அந்யோன்யமாக அந்த பெற்றோர் கூட்டங்கள் நடத்தி அவங்கள ஒரு ட்ரிப் கூட்டி போனோம். எப்படி தெரியுமா? உண்மையாக இந்த பாடம் எனக்கு படிப்பிக்கிற நேரம் இந்த கடந்த கால நேரடி அனுபவங்கள் அப்படியோ படமா ஓடிக்கொண்டிருக்கு. இவங்களை அந்த அந்த பாடசாலையில சட்டத்திட்டமே நம்ம அங்க போடையலாது. பர்மகோட்டுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தானே. அங்க ஒரு வேலை செஞ்சவன் என்னடா, இந்த சுனாமி அடிச்சது தானே 2004 என்ன எத்தனை சுனாமி? 2004. 2004 எங்களுக்கு ஒரு வேலை சுனாமி அடிச்சோன்னு. உண்மையா சுனாமி கடற்கரை ஓரத்துல இருந்தாலும் ஒரு நிறுவனத்தை ஓடி ஒரு ஆய்வுடத்தை கொண்டாந்து சில வசதிகளை சோழலோட சொல்லி அந்த பாடசாலையை கொண்டாந்து நிறைய ப்ரொஜெக்டுகளை கொண்டாந்து இறக்கி அப்ப அதை செய்தோம். விளையாட்டு போட்டி வச்சோம். அடுத்தது பிள்ளைகளை கூட்டி ட்ரிப் போகணும். 3 நாள் பயணம். சரிதானே? இப்ப நாங்க சில நேரங்கள் அந்த டீச்சர்ஸ் அவ்வளவு போய் பின்னரம் என்ன செய்வோம், ஒரு நாளைக்கு லீவு நாளே அந்த ஃபேமிலியோட போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிற குவார்டர்ஸ்ல சமைப்போம். அப்ப அந்த பிள்ளைகளும் பெறும். அப்ப அது ஒரு வகையான இந்த பெற்றோர் வருவாங்க. பெற்றோர் எங்களோட வந்து நிற்பாங்க, செய்வாங்க. அப்ப அதெல்லாம் வந்து என்னத்தை தூண்டிச்சு, அந்த மாணவர்கள்ல வரவை கூட்டிச்சு. எனவே இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த பல்தர கற்பித்தல்ல ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. விளங்குது அவங்களுக்கு இது பின்னாடி இந்த பல்தர கற்பித்தல்ன்ற ஒரு பேக்ரவுண்ட் விளங்கினா அவனுக்கு என்னது. ஹலோ, விளங்குதா? பல்தர கற்பித்தல்ங்கிறது ஒரு இலங்கையை பொறுத்தவரை நீங்க நினைக்க கூட அது அவ்வளவு இருக்குதாண்டு. அதி கஷ்ட பிரதேசங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே அதை நீங்க பிணை கொள்ளணும். இந்த செயற்பாடெல்லாம் பிறகு செய்வோம். அடுத்த பாடத்துக்கு போவோம். நாங்க என்னட்டா கற்பித்தல் நுட்பங்கள் நான் சொன்னவங்களுக்கு 2 வகுப்பு போடணுமா? சரியா? எத்தனை வகுப்பு போடணும்? 2 பாடங்களை. ஓகே. இப்ப நாங்க இந்த கற்பித்தல் நுட்பங்கள் என்று சொல்றேன். இது முதல் கற்பித்தல் முறைகள் படித்தோம்.
முறையியல், கற்பித்தல் முறையியல். பிற என்னதுக்கு வந்தோம்? கற்பித்தல் முறைமைகள், சிஸ்டம்ஸ், முறைமைகளுக்கு வந்தோம். இப்ப என்னதுக்கு வாரம்? நுட்பங்கள். இப்ப நுட்பம் என்னன்னு சொல்லுங்க. நுட்பத்துக்கும் முறைமைக்கும் இடையே வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. முறையியல், முறைமை, மற்றது நுட்பங்கள். நுட்பங்கள்னா என்ன நீங்க சொல்லலாம். இப்ப ஒரு எப்படி எல்லாம் படிப்பிக்கலாம்? எப்படி உத்திகள் அதான் உத்திகளோ நுட்பங்கள்டா. இப்ப கதை கூறலுங்கிறதுக்கு நாங்க பயப்படுத்துற நுட்பத்தை சொல்றேன். நீங்க கதை கூறலாம். கதை கூறல ஒரு முறையா எடுத்துக்கொண்டா கதை சொல்லுதலுங்கிறத அல்லது கூறுதல ஒரு நுட்பமா எடுக்கிறது. நீங்க கதை சொல்லலாம். ஒரு ஆடியோ பிளேயரை போட்டு கதையை நெரேட் பண்ணலாம். பிள்ளை விட்டு தயார்படுத்தி அந்த வகுப்புல கதை கூற வைக்கலாம். ஒரு வீடியோ காண்பித்து கதை கூற வைக்கலாம். ஒரு படத்தை காண்பித்து கதை கூறலாம். இதெல்லாம் என்ன வித்தியாசம்? நுட்பம் என்னண்டு விலகிட்டவனாங்க இல்லையா? ரைட். இப்ப பாருங்க, நுட்பம் என்றால் என்ன? ரைட், பாப்போம். சொல்லுங்க, நுட்பம் என்னன்னு பாப்போம். என்ன முதல் கொஞ்சம் கற்பித்தல் நுட்பம் என்றால் என்ன? 62. ரைட், ஓகே. சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல இந்த கற்பித்தல் நுட்பம் என்று சொல்ற நேரம் முதலாவது கற்பித்தல் நுட்பம்டா என்னங்கிறத பத்தி நாங்க பார்க்கணும். அப்ப அதுல முதலாவது ஒரு அறிமுகத்தை செய்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனுபவம். என்ன அனுபவத்தை வழங்குறது மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அனுபவம், கற்றல் செய்து கொடுக்குறது. என்ன அனுபவம்? இத ஏற்கனவே நாங்க இது கதைச்சோமா? கதைக்க இல்லையா? எக்கா டேலின் அனுபவம் இது கதைச்சதா? டேலின் அனுபவம் பற்றி கதைச்சிருக்கிறோமா? ஹலோ, கதைக்கவில்லை. மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை எட்கா DALE எட்கா டேல் என்ற ஒரு உளவியலாளர் மாணவர்கள் கற்றலின் மூலம் பெறுகின்ற அனுபவங்களை 3 பிரதான பிரிவுகளாக வகுத்திருக்கிறார். 1 குறியீடு சார் அனுபவங்கள், 2 படம், வரிப்படங்கள், படங்கள், காட்சி அனுபவங்கள், படங்களை பார்த்து அசைப்படம், வீடியோ போன்றவற்றை அது சொன்னாங்க காட்சி அனுபவங்கள். வரிப்படம் சார்ந்து போட்டது காட்சி அனுபவங்கள் சொல்றாங்க. 3வது அனுபவத்தை உயிர்ப்பான கற்றல் அனுபவத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க செயற்பாட்டு அனுபவம். நேரடியா செயற்பாட்டில் ஈடுபடுற. இந்த ஒவ்வொரு பிரிவையும் மேலும் பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதுல அந்த பிரிவுகளில் கொடுக்கப்பட்ட விடயம் முதலாவது பிரிவு நேரடி நோக்குசார் அனுபவங்கள். நேரடி நோக்குசார் அனுபவங்கள் என்று சொல்றது ஆக ஆழமான அனுபவங்கள். உண்மையா கீழே இருந்தா போடும். செயற்பட்டு நீங்களாக செயல் ரீதியாக ஈடுபட்டு கற்கிறது என்ன அனுபவம்? நேரடி. அது நேரடி நோக்கம் சார் அனுபவங்கள். எனவே நீங்க இப்ப ஃபுல் பிராக்டிக்கலை கொடுத்து பிள்ளைகளை சித்திரம் கீற வச்சு
பிள்ளைகளை களப்பயணம் அனுப்பி பிள்ளைகளை நீங்க ஒரு ஃபீல்டுக்கு அனுப்பி ஒரு பொருளை கொடுத்து கையாள வச்சு கொடுக்குற அனுபவத்தை தான் அவங்க சொல்றாங்க நேரடி அனுபவங்கள். நேரடியா பிள்ளைக்கு ஒரு விடயத்தை கொடுத்து செய்ய வச்சு கொடுக்குற அனுபவத்தை நேரடியா இருக்கு. ஆழமான அனுபவம். அதுக்கு அடுத்தபடி அதுல இருக்கிற செயற்பாட்டு சார் அனுபவங்கள்ல திட்டமிட்ட அனுபவங்கள்ல பிளான் பண்ணி ப்ரொஜெக்ட் செய்யறதெல்லாம் ப்ரொஜெக்டுகள் செய்யறது இருக்குதானே, அது வந்து என்னதுக்கு வரும்? என்ன அனுபவம்? திட்டமிடப்பட்ட திட்டமிட்ட அனுபவம். அது திட்டமிட்ட புத்திசார் அனுபவத்துக்குள்ள அது ஒரு பெரிய பிரிவு. செயற்பாட்டு அனுபவங்கள் தான் சொல்றான் நேரடியா உள்ள திட்டமிட்ட புத்திசார அனுபவங்கள் சொல்றது அடுத்தது. நாம பிளான் பண்ணி அனுபவங்களை கொடுக்கறது அடுத்தது. இல்ல அதுல இன்னொரு பிரிவு இருக்கிறது, சித்தரிக்கப்பட்ட அனுபவம்னா நடிச்சு காட்டுவதன் மூலம் நாடக பாங்கான அனுபவங்கள். திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்து எடுக்கிறது உண்டு, மற்றது நேரடியா மாணவன் ஈடுபடுறது உண்டு, நாம திட்டமிட்டு கொடுக்கறது உண்டு, நாடகம் நடிச்சு அவரே பெற்றுக்கொள்ற அனுபவம். தான் நடிக்கிற ஒரு நடிகராக அவரு பெற்றுக்கொள்றார், டிராமடைஸ்ட் சொல்லுவான் ஆங்கிலத்தில். அப்ப அவ்வளவு வந்து என்னதுக்குள்ள வரும்? செயற்பாட்டு அனுபவம், உயிர்ப்பான கற்றல் அனுபவங்கள், அது செயற்பாட்டு அனுபவத்துக்குள்ள வரும். அடுத்தது வந்து கண்காட்சி சார் அனுபவங்கள். அதுக்கு அவங்க சொல்றாங்க அடுத்த பேர் வந்து வரிப்படம் சார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம். சித்தரிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு தெரியும், செய்து காட்டல், டிமான்ஸ்ட்ரேஷன். அடுத்த அனுபவம் வந்து கண்காட்சி அனுபவம் கூட வரிப்படம் சார் அனுபவம் போட்டுக்கலாம். அப்ப அதுல 4வது விடயத்தை பாருங்க என்னது. 4வது என்ன? எடுத்துக்காட்டுங்கிறது செய்து காட்டல். நீங்க ஒரு பரிசோதனை செய்து காட்டுற, நீங்க ஒரு பொருளை ஒட்டி காட்டு, நீங்க ஒரு பர்த்டே காட்ட செய்து காட்டு. டிமான்ஸ்ட்ரேஷன் விளங்கிட்டா? அடுத்த அனுபவம் தான் இதுல சுற்றுலாக்கள் போற களப்பயணங்கள் போய் நேரடியாக கண்டு மரத்தை பார்த்து ஒரு மண்ணை பார்த்து அங்க உள்ள விலங்குகளை பார்த்து கற்கொள்வது வந்து களப்பயணங்கள் சார், கற்கை பயணங்கள் அல்லது களப்பயணங்கள் சார் எடுத்துக்க அனுபவங்கள். அப்ப அதை உண்டு. அடுத்ததுக்கு வருவாங்க கண்காட்சி அனுபவங்கள் சொன்னா எக்ஸிபிட். நீங்க இப்ப பொருள் கண்காட்சி வைக்கிறதா பாடசாலைகள்ல? பாடசாலையில கண்காட்சி வைக்கிறதா? அது நேரடியாக அனுபவத்தை மாணவர்கள் கொடுக்கும். அது கண்காட்சி அனுபவம். நேரடியா உயிர்ப்பா இல்லாட்டியும் மாணவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். அப்ப அதை கண்காட்சி அனுபவம்னு சொல்றாங்க. இது எல்லாமே அந்த கண்காட்சி அனுபவத்துக்குள்ள வார எல்லாமே அதுக்குள்ள வருது. கண்காட்சி அனுபவத்துல பிரிவுகள். அடுத்ததா சொல்றாங்க இப்ப கல்விசார் படங்கள். கல்விசார் படங்கள் என்று சொல்ற நேரம் அதுல 2 படங்கள் இருக்கு. அசையா படங்கள் இருக்குது, அசையக்கூடிய படங்களும் இருக்குது. அசையா படங்கள் என்று சொன்னால் சும்மா வெறும் காட்சி படங்களை வைக்கிறது. வெரி குட். அப்ப இன்னொன்றுக்கு எஜுகேஷன் டெலிவிஷன் முழுதுக்குமே முழுதாக கல்விக்காக நாங்க டெலிவிஷனை திறந்துட்டு அதுல இருந்து கல்வி நிகழ்ச்சிகள் போறது. அடுத்தது மோஷன் பிக்சர், நீங்க சொல்ற மாதிரி அசையும் படங்கள் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்ததுதான் ஆக அடிமட்ட எளிமையான ஒரு சின்ன அனுபவம் தான் கற்புலம், கண்ணால பார்க்கிற வரைபடங்கள், தேசப்படங்கள். அதுக்கு அடுத்தது வந்து கடைசியாக வாய்மொழியாக்குறதுதான் ஆக எளிமையானது. எனவே இந்த 3 விதமான இப்ப நாங்க சொன்ன செயற்பாட்டு அல்லது உயிர்ப்பான அனுபவம், மற்றது கண்காட்சி அனுபவங்கள், அடுத்தது வந்து குறியீட்டு அனுபவங்கள். இது 3ஐயும் 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கற்றல் ஒரு கற்பித்த நுட்பம் என்றால் என்னன்னு சொல்லுவாங்க.
ஒரு கற்பித்தல் நுட்பம் என்ன? கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை வந்து மாணவர்களுக்கு எளிமையா புரியக்கூடிய வகையில இலகுபடுத்துறதுக்காக பயன்படுத்துற உத்தி. ஒரு டெக்னிக்ஸ் என்று சொல்லுவாங்க. டெக்னிக். அப்ப இலகுபடுத்துறதுக்கு ஆசிரியர் பயன்படுத்துறது உத்தி தான் கற்றல் நுட்பம். அப்ப இதுல இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த கற்பித்தல் எவ்வாறு இடம்பெறணும்ங்கிறது அங்க தெளிவுபடுத்தப்படும். கற்பித்தல் செயல்முறையில ஏராளமான நுட்பங்களை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். ஒன்று ரெண்டு அல்ல. உதாரணமா வகுப்பறையில பயன்படுத்துற சின்ன 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 நுட்பங்கள். நாங்க இதெல்லாம் கண்காட்சி நடிச்சு காட்டுற ரோல் பிளே, 2 பேரும் ஆர்கியூமெண்ட், ரைட், கம் டு தி ஸ்டேஜ். ஸோ இன்றைக்கு நாங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் போகிறோம். தொலை என்ன வடிகோத மொபைல் கையடக்க தொலைபேசியின் பாவனை அவசியமானதா அவசியமற்றதா? அப்படியான சில இதுகளை நாங்க கேட்கிறோம். உதாரணமா பாடநூலை பயன்படுத்துறது, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் சொன்ன தலைப்பை கொடுத்து விவாதத்தை நடத்துறது. அதே மாதிரி பாத்திரமேற்று நடிக்கிறேங்கிறது தான். ஒரு சின்ன கண்காட்சி ஒன்றை வைக்கிற விவாதங்கள் சொன்ன காரணப்படுத்தல், அவதானிக்கிற, சின்ன பயணங்களை மேற்கொள்ற, கலந்துரையாடுற, சின்ன டிஸ்கஷன், ஒரு சின்ன குரூப் வினாக்களை வினாக்கள் நுட்பம். பல விதமா வினாக்கள் கேட்கலாம். ஏராளமான முறைகளை பயன்படுத்தி வினாக்கள் கேட்கலாம். இப்படியான நிலைமையில நாங்க சொல்றோம் கற்பித்தல் நுட்பங்கள் சொல்லுவோம். அடுத்து கற்பித்தல் நுட்பங்களை ஏன் பயன்படுத்த வேண்டும் பாருங்க. எந்த நோக்கத்துக்காக கற்பித்தல் நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லுங்க. என்ன நன்மை கிடைக்கும்? சொல்லுங்க. என்ன முதலாவது கற்பித்தல் நுட்பத்தின் முக்கியத்துவம்? மாணவர்கள் நன்றாக அந்த பாட விடயங்களை கிரகித்துக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். மாணவர்கள் கற்பித்தலுக்கான ஆற்றலுடன் மாணவர்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்படும் விடயங்களை பொருளை கிடைத்து தன்மயமாக்கிக் கொள்றதுக்கு இடம் அளிக்குது. நாம நுட்பத்தை பயன்படுத்தினா தானே இண்டிவிஜுவலி ஒரு மாணவன் அதை வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன காணப்படுகிறது? வேரியேஷன் என்ன? வேறுபாடுகள் காணப்படுது. எல்லா மாணவர்களும் உண்டா கற்றுக்கொள்வார்களா? கற்றல் பாணிகள் வேறுபடுகிறது. அதனால நாங்க எங்கட கற்றல் முறைகளை மாற்ற வேண்டும், கற்றல் முறைமைகளை மாற்ற வேண்டும், கற்றல் நுட்பங்களை மாற்ற வேண்டும். அப்ப நீங்க இப்ப கற்பிக்கிற நேரம் உங்களோட கற்றல் ஒரு நுட்பத்தை, ஒரு விதமான நுட்பத்தை பயன்படுத்துறது 12 பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, மற்ற பிள்ளைகள கொஞ்சம் பாதகமா இருக்கு. உங்களுக்கு அதே நேரம் இப்ப அப்ப மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுது? அந்த கற்பித்தல் நுட்பம் பாதகமாக இருக்கிறதால செய்யணும். ஒவ்வொரு நுட்பங்களை பயன்படுத்தினா அதுல ஒரு 5 மாணவருக்கு ஒரு நுட்பம் சாதகமா இருக்கும், இன்னொரு நுட்பத்தை பயன்படுத்தினா இன்னொரு மாணவருக்கு அது வித்தியாசமா இருக்கும். வேறுபட்ட முறைகள் நுட்பங்களை பயன்படுத்தின அந்த வகுப்புல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கற்றல் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு. விரிவுரையை மட்டும் நடத்தினா, நேற்று பார்த்தோம், விரிவுரை மட்டும் நடத்தினா என்ன செய்யும் பிள்ளை? அப்படியோ ஒரு பக்கத்தால இருக்குமே தவிர அதுல எல்லாரும் பலனடைவாங்க. அதனால ஒவ்வொரு நுட்பங்களை பயன்படுத்த சொல்றாங்க, மாணவர்களை விழித்தொடர்பு சொல்றாங்க, மாணவர்களை கவனிச்சு படிப்பிக்க சொல்றாங்க. இதெல்லாம் அடுத்த 2வது பாருங்க, மிக விரைவாக இதனை கற்பிக்கும் ஆற்றல் உடன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது பெருமளவு விடயங்களை பொருளாதாரத்தில் இயல செய்யுது. நாங்க தோமனாக கற்றல் இல்லாம படிப்பிச்சா என்னடா விரைவா சிலபஸ் முடியுமா இல்லையா? முடியும் சார். ஆனா பிரயோசனம் இல்லை. ஆனால் விரைவா எதனை கற்கிற நேரம் உடல்ல அந்த காலகட்டத்தின் போது நாங்க என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை? விரைவா எதனை கற்பிக்கும் ஆற்றல் உடன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது பெருமளவு விடயங்கள் இயலை செய்யும். அப்ப அது பயன்படுத்தினா நிறைய விஷயம். இப்ப நாங்க சிலபஸ் பிரிச்செடுத்து ஒவ்வொருக்கும் வளர்க்கும். இப்ப நீங்க ஒவ்வொரு நாங்களும் படிப்பிக்கிற பாடத்துல தரம் 6ல இருக்கிற பாட அலகுகளும் அளவை விட
10-11க்கு போற நேரம் மிக கனதியான அளவு, பட் காலம் கிடைக்கிற காலம் ஒன்றுதான். ஆனா கனதியான அளவு விடயங்களை தரம் 10-11 கற்பிக்கணும். அதை விட டெரிபிள் A லெவல்ல போய் கற்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓம் சார். அதனால நுட்பத்தை பயன்படுத்தினா இப்ப 10-11 12-13 ஒரு நாளைக்கு நீங்க 40 நிமிட பாட வேலையாக கருத்துல கொண்டா ஒரு நாளைக்கு நீங்க நுட்பத்தை பயன்படுத்தாம கற்பிக்கிற சின்ன அளவை விட நுட்பங்களை பயன்படுத்தினா ஏராளமான கண்டென்ட் முடிக்கலாம். அப்பதான் சிலபஸ் முடியும். இல்லாட்டி இந்த 3 தவணைக்குள்ள சிலபஸ் முடியாது. 10, 11, 12, 13 எல்லாம். இப்ப உங்களுக்கு பாயிண்ட் வழங்கிட்டா ஏன் நுட்பத்தை பயன்படுத்துவது ஆம் சார். ரெண்டு காரணத்துக்காக முக்கியத்துவம் படிச்சிருக்கேன். ஒன்று, மாணவர்கள் கற்பிக்கிற விட பொருள் உட்பட கிடைத்து தன்மயமாய் கொள்றதுக்கு இடமளிக்குது. ஒன்று நுட்பங்கள். அடுத்தது மிக விரைவாக எதனை கற்பிக்கும் ஆற்றல் உடன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் போது பெருமளவு விடய பொருள் உள்ளடக்கத்தை இயல செய்யலாம். நிறைய விஷயங்களை பல்கா கொடுக்கலாம். மூன்றாவது, தொடர்ச்சியா மாணவர்கள் ஆர்வத்தை பேணலாம இடையில நுட்பத்தை பயன்படுத்த மாணவர் ஆர்வம் போவாங்க, ஆர்வம் கூடும் அவருக்கு. உங்களுடைய பயணிச்சு கொண்டிருப்பாங்க. அது பெரிய நன்மை. அடுத்ததாக மற்ற முறைகளினூடாக புத்தர் கற்றவற்றை என்ன மற்ற முறைகளூடாக புத்தர் கற்றவற்றை ஒன்றிணைக்கும் ஆட்கள் கிடைக்குமா இல்லையா? ஏற்கனவே இருந்த முறைகள் இது பயன்படுத்திருப்போம். அந்த முறைகள் ஊடாக முன்னர் என்னென்னத்தை கற்றுக்கொண்டோமோ அதை அவற்றை இந்த நுட்பங்களினூடாக ஒருங்கிணைத்து இலகுவாக விளங்க செய்யலாமா இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். எந்த முறையை பயன்படுத்த மற்ற முறையை ஊடாக முன்னர் கற்றவற்ற இதோட ஒன்றிணைக்கலாம் நுட்பத்தை பயன்படுத்தி. அடுத்தது மாணவர்களுக்கு புதிய அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கிறது. மாணவர்களுக்கு புதிய அனுபவங்களை நோக்கம் என்ன? கற்றல் என்றால் என்ன? கற்றல் அனுபவங்களை மாணவர்களை பெற செய்தல். அதான நோக்கமோட. வேற எது இருக்குதா? வேற எது நோக்கங்கள் இருக்குதா? கற்றல் அனுபவத்தை விட என்ன வழங்கணும்? லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கொடுக்கணும். நாங்க ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம் சார். ஓம் சார். அப்ப அதை நீங்க வழங்கி கொள்ளணும். நம்ம கற்றல் எக்ஸ்பீரியன்ஸை வழங்குற நோக்கத்துக்காக நாங்க மிக திறமையாக இதை செய்து கொண்டா அந்த பிள்ளைகளுக்கு சரியான பிரயோஜனமா இருக்கு. இப்ப மாணவர்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கப்படுறதுக்கு இது முக்கியமாக நாங்க கொடுக்கணும். அப்ப முக்கியமாக மாணவர்களை புதிய அனுபவங்களை விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முறையாக இது கருதப்படுது. அதோட விடய பொருளை அதிகமாக வளர்ந்தோரால மட்டுமே எளிதாக விளை கொள்ள முடியும். அது ஒரு அடுத்த பிரச்சனை. அப்ப ஆசிரியர் மிக எளிமையான முறையில அதை முன்வைக்கிறது பார்க்கணும். அடுத்தது கற்றல் கற்பித்தல மிகவும் மகிழ்ச்சிகரமாக வகுப்பறைக்கு போன பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், வரவேற்பதற்காக காத்திருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்குது. உண்மையிலே இதை தெளிவாக்கி நீங்க பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது இந்த ஒப்படை முறையை பயன்படுத்தின ஆசிரியர் மாணவர்களை சுயகற்றலுக்கு வழிபடுத்துவதற்காக பாடநூலை நுட்பமாக பயன்படுத்தலாம். உண்மையா இப்ப பாடநூலை பயன்படுத்துற முற்றுமுழுதாக ஒரு நுட்பம். ஏன்னா தன்னை தகவலை தேர்றதுக்கு அதை படிச்சத்தை மீட்டு கொள்றதுக்கு அவ கணக்க நன்மைகள் இதுல இருக்குதுங்கிறத விளங்கி கொள்ளுது. அடுத்தது ஆசிரியருக்கு கற்றலை கதைகள் சொல்வதன் மூலம் இன்னும் கூடுதலாக சுவாரஸ்யமாக உயிர்ப்பாக இருக்கக்கூடியதாக நாங்கள் மாணவர்கள் வச்சுக் கொள்ளலாம் அப்படியாக சந்தர்ப்பங்கள்ல. அடுத்தது பாத்திரம் ஏற்று நடத்தல் பிள்ளைகளுக்கு உச்ச மகிழ்ச்சியை தரும். அதுகளுக்கு மேடையில் ஏறியோ ஏதோ ஒரு விதத்துல முன்னுக்கு நின்று நடிக்கிறங்கிறது பெரிய ஒரு பெரிய சக்தியை வழங்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதோட அதான் இப்ப இதுல நிலைமை. ஆகவே உங்களுக்கு இப்ப வழங்கியிருக்க நுட்பங்கள் என்னென்று வழங்கியிருக்க. அப்ப அதோட இந்த நுட்பங்களை கற்பித்தல் நுட்பங்களை முக்கியத்துவத்தை முக்கியத்துவத்தை நாங்க கழிச்சிருக்கலாம். அடுத்தா பார்ப்போம். எங்களோட வகுப்புல பயன்படுத்துற பல்வேறு நுட்பங்கள்ல வகுப்பறையில பயன்படுத்துற பல்வேறு நுட்பங்களுக்கு வர போறோம். தெரியும், பல்வேறு நுட்பங்களுக்கு. அப்ப அதுல
வகுப்பறையில பல்வேறு கற்பித்தல் நுட்பங்கள் வினையாற்றான பயன்பாடு. ஒன்றும் பாடநூல். பாடநூல் என்ன பயன் சொல்லுங்க. இப்ப பாடநூல் யாருக்காக எழுதப்பட்டது? பாடநூல் யாருக்காக? மாணவர்கள். வெரி குட், மிகச்சரியானவருடைய. அப்ப ஆசிரியர்கள் பாடநூலை பயன்படுத்தலாமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆசிரியர் மாணவர்களுக்கா பாடநூல் சொன்னீங்க. ஆசிரியர் இந்த பாடநூல் எடுத்து படிக்கலாமா, பயன்படுத்தலாமா? சொல்லுங்க. மாணவர் பாடநூல் வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியரும் பயன்படுத்தலாம், பயன்படுத்த இயலாதா? பயன்படுத்தலாம். சரி. பயன்படுத்த வேணும். ஏன்? அவரு சில தகவல்களை பெற்றுக் கொள்வதுக்காக பாடநூலை எல்லையை லிமிட் பண்ணி பெற்றுக் கொள்வதுக்காக பாடநூல் வேணும். ஆகவே பாடநூல் யாருக்கு உரியது? மாணவருக்கு இருந்தாலும் ஆசிரியருக்கு உரியது. இப்ப இந்த பாடநூல் பயன்படுத்துற தன்மையில வினைத்திறன்ல ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறது. என்னன்னா, சிலர் வந்து காலேஜில் இருக்கக்குள்ள ஒரு காலேஜில் கூட சொல்லி கொடுத்தாங்க, நீங்க எந்த காரணம் கொண்டும் பாடநூலை மட்டும் பார்த்துடக்கூடாது. உங்களோட குளிச்சேப்பாடுல அதுல சரியா அந்த கூட்டு பிள்ளையா பிள்ளை சார். மாப்பிள்ளை இத பாடநூலை உசாவி அதை அடியொற்றி அதை விட அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் இன்னும் பல விடயங்களை தேடுறதுக்கு ஒரு வழிவகுக்கிற ஒரு சாதனமாக நாங்க பாடநூலை பயன்படுத்துறோம். இப்ப ஆசிரியருக்கு கூட ஒரு பாடநூல் எடுத்து தன்னை தயார்படுத்துறதுக்காக ஒரு நோட்ஸ் அது தேவைதானே. அப்ப இந்த நிலையில நீங்க என்ன செய்யணும்? பாடநூலை 2 சாராருக்குமா பயன்படுத்தணும். அதே நேரம் ஒரு குளிச்சேப்பாடுல ஒரு தரம் ஒரு பிள்ளை எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. பாடநூலை என்ன செய்துட்டா, அப்படியோ நான் சொல்லியிருக்கிறேன் தெரியாது, ஒரு பாடநூல்ல இருந்த படம் இருக்குதானே, கலர் படங்கள், விட்டமின் ஏ குறைபாடுகள். நான் கதைக்கிற கேக்குதா? எப்படி சொல்லி கடைசியா சொன்னது சொல்லுங்க ஆபம். அந்த பாடநூல்ல இருக்கிற கலர் படங்கள் அதை என்ன ஸ்கேன் பண்ணி கொண்டாந்து இப்ப டீச்சிங் எய்டா கொடுத்து படிப்பிக்குது. இது சரியா பிள்ளையா? இது சரியான முறையா? படிப்பிக்கலாம் சார். சரி. தேவையில்லையே. நான் கேட்டேன், ஏன்னுட்டா எங்களை இந்த காலேஜில் ஆரம்பிச்சுன்னா பாடநூலை தொற்றக்கூடாது. நீங்க டீச்சர்ஸ் பிள்ளைகளை பயன்படுத்தவும் கூடாது. தலை என்ன வருத்தம் இது. பாடநூல்ல இருக்கிற ஒரு படத்தை அந்த பாடநூல் இருக்கிற கலர் படத்தை பார்த்து பிள்ளைக்கு செயற்பட இயலுமா இயலாதா? என்ன விளங்கிட்டா? பாடநூல்ல இருக்கிற படத்தை அப்படியே தூக்கி கொடுத்து போட்டு விட்டமின் குறைபாடுற படங்கள்ட்ட அதை தூக்கி கொடுத்து போட்டு பிள்ளைய அதை அடியொட்டி சித்திக்க சின்ன அதை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுக்கணுமா? என்ன கேள்வி விளங்கிட்டா? என்னட்டு அப்படி தேவையில்லை சார். அதான் பிரச்சனை. அடுத்தது பாடநூல்ல இருக்கிற அட்டவணை பதிலா நீங்க அட்டவணையை போட்டோ காப்பி எடுத்துட்டு வாங்கிட்டு வகுப்புல வச்சு கொடுக்கணுமா? அப்படித்தானே உங்களுக்கு போட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும். நீங்க என்னத்தை கொடுக்கணும்? எதை கொடுக்க வேணும்? வேற நோட்ஸை கொடுக்கணும், வேற படத்தை கொடுக்கணும், வேற தகவல்களை பிள்ளைகளுக்கு உசாவி என்ன இதுக்கு மேலதிகமா தானே கொடுக்கணும். அதை நீங்க கருத்துல கொள்ளணும். ஆனால் பாடநூல் 100% மாணவர்களால் பயன்படுத்தப்படணும், தேடப்படணும், அதுல இருக்கிற குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்படணும், அதுல எது வலிவுகள் நலிவுகள்லாம் மாணவர்கள் மிக வினைத்தராக அந்த இதை பயன்படுத்தணும். பாடநூல் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்ப பாடநூலுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு ஆப்பு வந்துருக்கு. என்ன ஆப்பு? சொல்லுங்க, என்ன ஆப்பு? விளங்கல? கம்ப்யூட்டரா சார்? பிடிஎஃப். எல்லாம் பிடிஎஃப். நீங்க 1000 பக்கமுடைய புத்தகம் என்னத்துல இருக்குது? பிடிஎஃப் 2 MB உடைச்சிருக்க வைங்க. அது இந்த செலக்ட் பண்ற பேக்கேஜை போட்டு அதை இதை பார்த்து பிடிஎஃப் அப்படி ஒன்று சொல்லி கொடுறான். விளங்க அவளுக்கு? அப்ப அது பெரும் சவாலாண்டைக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு. இப்ப எல்லாமே ஆன்லைன். நீங்களும் என்ன செய்றீங்க? உங்களோட அசைன்மெண்ட்டை கொண்டு அப்லோட் பண்ணி கொண்டு போறீங்க. 6 மாட்டினாக்கள்
ஆறு மாற்று அசைன்மெண்ட் பீரியடோட மாட்டினால் பார்க்குற ஆளை மாட்டுவாரா இல்லையா? பிரச்சனை இருக்கு. அசைன்மெண்ட்டை திருத்துற ஆளுங்க கையில ஹார்ட் காப்பி கொடுக்குறாரு சிறந்தது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம் சார். ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி 21ஆம் நூற்றாண்டு கல்வியில அதெல்லாம் மாறி போயிட்டு இப்ப பாடநூலை பயன்படுத்துறதால ஆசிரியர் கிடைக்கும் 4 பயன்கள் தந்திருக்கிறாங்க. சொல்லுங்க அவ என்னன்னு. ஒன்று, பாடநூல் என்பது அறிவிற்கும் ஆசிரியருடைய திறன்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை நிரப்புவது. மாணவன் இருக்கிற அறிவுக்கும் ஆசிரியரோடு இருக்கிற திறனுக்கும் இடையில் உள்ள இடைவெளி இருக்க மாதிரி இருக்காதா? என்ன விளங்கலையா? பாடநூல் என்பது அறிவிற்கும் ஆசிரியருடைய திறன்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு ஒரு பெயர். சரியாது? ஏற்றுக்கொள்றீங்களா? முற்றுமுழுதா ஏற்றுக்கொள்ளுங்களா? ஏற்றுக்கொள்ளலையா? மீனிங் விளங்கல சார். மீனிங் விளங்க இல்லையா? என்னண்டா அறிவு எங்க இருக்குது? மாணவர்கிட்ட. திறன்கள் ஆத்தரிக்கு ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர் திறனை வளர்ந்துக்கு போயிருக்கா இல்லையா கற்பிக்க? ஆம் சார். அறிவு ஒன்று இருக்கு. பிள்ளைகள் கொஞ்சம் அறிவை தொகுத்து வச்சிருக்காங்க. இப்ப இதை மேம்படுத்துறதுக்கு ஆசிரியர் திறனை பயன்படுத்தி பிள்ளைகள்ல திறனை வளர்க்கையும் வேணும், மேம்படுத்தையும் வேணும். அறிவை மேம்படுத்தணும். அப்ப அறிவை மேம்படுத்துறதுக்கு அந்த இடைவெளி எங்க இருக்கு? மாணவர் அறிவுக்கும் ஆசிரியர் திறனுக்கு இடையிலே. அப்ப புத்தகத்தை பயன்படுத்தினா அந்த இடைவெளி இல்லாம அந்த மாணவர்கள் பூர்ணமாக கற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த புத்தகத்தினோட மாணவர் இன்னும் வினைத்திறனா கற்றுக்கொள்வார்களா இல்லையா? அந்த இடைவெளி நிரப்பப்படுமா இல்லையா? அதான் சொல்றாங்க. இப்ப 2வது, கற்பித்தல் மீது செலவிடப்படும் காலத்தின் சிறந்த பயனை பெறுவதற்கு ஆற்றலை ஆசிரியருக்கு வழங்குவது பாடநூல் தான். ஏனென்றால் பாடநூல் இல்லை என்றால் நீங்க 40 நிமிடத்துல படிப்பிக்க வேண்டிய பாடம் எத்தனை நிமிடங்கள் படிப்பிக்க வேண்டி வரும்? 120 நிமிடங்கள் ஆச்சு படிப்பிக்கும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். எனவே அது பெரிய விடயம். அதையும் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததாக பாடநூல் தரமான வீட்டு வேலையை ஒப்படைப்பதற்கு ஆசிரியருக்கு உதவுகிறது. விளையாடாம அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். ஆசிரியருக்கு பாடநூல். அடுத்த சொன்னா பாடநூல் தரமான வீட்டு வேலையை ஒப்படைக்கிறதுக்கு எப்படி உதவுதுன்னு சொல்லுங்க. இதுக்கு உதாரணம், தெளிவான உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இப்ப நாங்க கேள்வி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அவங்க வாசிச்சு அதுக்குள்ள விடையை கண்டுபிடிச்சாங்க. ஹோம்ஒர்க் கொடுக்கலையா? நீங்க ஹோம்ஒர்க் மேத்தமேட்டிக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க. என்ன தமிழ்ல ஹோம்ஒர்க் இருக்குது, வேற வேற பாடங்கள்ல அந்த பின்தொடர் வேலை ஃபாலோ அப் நாங்க கொடுக்கறதுக்கு என்ன உதவுது? இந்த பாடம். அப்ப நீங்க இல்லாட்டி அவ்வளவு கூட கையில எழுதி கொடுக்கணுமா இல்லையா? கையால் கேள்வி எல்லாம் நீங்க எழுதி கொடுக்கணுமா இல்லையா? எழுதி கொடுக்கணும் சார். அது ஒரு சுமை, உங்களுக்கு சுமை. ஓகே. 4வது விடயம், கற்பித்தல்ல சிறந்த அந்த ஆசிரியர்கள வினையாற்றல் தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு உத்தி பாடநூலுங்கிறத. சிறந்த ஆசிரியர்களின் வினையாற்றல் தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு உத்தி பாடநூலுங்கிறதால அது அவர்களுடைய நிலவும் திறன்களுக்கு ஒரு வெகுமதி ஆகிறது. கற்பித்தல்ல சிறந்த அந்த இது ஆசிரியர் வினையாற்றல் தன்மை. அப்ப இதெல்லாம் அவர எஃபிஷியன்சியை கூட்டுறது. அவருக்கு தகவல் எடுக்கிற அவரே அவரு அந்த புத்தகத்தை பாதித்து நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கொள்ளாம இல்லையா? கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ரைட். இப்ப கொஞ்சம் இதோட நிப்பாட்டுவோம். எனக்கு கொஞ்சம் என்னண்டா கொஞ்சம் தடுமல் மாதிரி இருக்குது. இன்னும் 2 பாடங்களை தேவைப்படும் இதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அடுத்த மாதம் அந்த 2 இதை போட்டு முடிச்சு கொள்ளுவோம்.
முடிஞ்சிட்டு ஒரு கடைசி பாட வேளையில சின்ன ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்வோம். ஒரு பேப்பர் மாதிரி ஒரு டிஸ்கஷனை செய்து ஆன்சர் பண்ற மெத்தட்டை கடைசி வகுப்புல செய்வோம். ஓகே, கேள்விகள் வந்தா எப்படி ஆன்சர் பண்றங்கிறத லாஸ்ட் வகுப்புல செய்வோமா? செய்வோம் சார். கேள்விகளை போட்டு அதுக்கு நம்பர் ஒன்றும் இல்லை, ஆன்சரை சொல்லி தாரல. பட் அந்த ஆன்சர் எப்படி எழுதணும் எக்ஸாமுக்கு, அதை கூட வாழ்க்கைக்கு உதவும். அதை கடைசி பாடத்துல செய்து கொள்வோம். என்ன ஓகே சார். இதோட கொஞ்சம் இந்த தடுமல் குணமா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம் வாய்க்கிறது. அப்ப அடுத்த வகுப்பை சந்திப்போமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். ஓகே, Good night, sir. ஓகே, Thank you, sir. ஓகே, யூ ஆர் வெல்கம்.